எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்ம கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். இடம் அடர்ந்த காடு, மேற்கு வங்க மாநிலம். 1.5 மாதத்திற்கு முன்பு அந்த இரவு நேரத்தில் சூழ்ந்திருந்த மாலையில் அடர்ந்த காட்டு பகுதியில் பேய் காற்றுடன் மிதமான மழை பெய்து கொண்டிருந்தது. ஒருவித அமானுஷ்ய நிசப்தம் மற்றும் மரங்களின் அசைவுகள் பயத்தை உருவாக்கியது. ஆபத்து நேரத்தில் உதவ யாரும் இல்லாத இடம். ஒருவன் தனியாக ஓடிக்கொண்டிருந்தான், அவனுடைய மனைவியை தேடி. தன்னை யாரோ பின்தொடர பயந்தபடியே அவனுடைய மனதில் இந்த இடத்தை பற்றிய அமானுஷ்ய நினைவுகள் அவனை பயமுறுத்தின. இங்கு வந்தவர்கள் ஒருவர் கூட உயிர் தப்பியதில்லை என்று அந்த இடத்திற்கு பக்கத்தில் வசிப்பவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறான். இருந்தாலும் இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று வருந்தினான். அப்பொழுது அவன் பின்னே அவனுடைய தோளில் யாரோ கை வைப்பது போன்று இருந்தது. அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினான். அப்பொழுது அவனுடைய கால் இடறி கீழே விழ நேர்ந்தது. மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு சறுக்கி கொண்டு கீழே ஒரு மரத்தடியில் அவன் தலை மோதியது. தலையில் பலமாக அடிபட்டு இருந்தாலும் அவனுடைய கண்கள் அவன் தேடி வந்த பாதையை சரியாக காட்டியதில் நிம்மதி பெருமூச்சு விட்டு அரை மயக்கத்தில் தள்ளாடபடியே எழ முயற்சித்தான். ஆனால் அவனுடைய சந்தோஷத்திற்கு பதில் அதிர்ச்சியே காத்திருந்தது அங்கே. இன்று இடம் சென்னை, தமிழக காவல்துறை தலைமை அலுவலகம். கம்பீரமாக மெரினா கடற்கரையை பார்த்தபடியே காமராஜர் சாலையில் காட்சியளித்து கொண்டிருந்தது. மாலை நேரத்தில் மழை வருவதற்கான அறிகுறிகள் இருந்தது. வானிலை ஆய்வு மையம் வெப்பசலனம் காரணமாக மழை வரும் என்று கூறியிருந்தது. காமராஜர் சாலையில் அந்த சிவப்பு நிறம் SUV ரக வாகனம் தமிழக காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நுழைந்தது. அதிலிருந்து வெளிவரும் அந்த நபரை கண்டு அங்கிருந்த போலீசார் அனைவரும் சல்யூட் வைத்தனர். அவர் கிரைம் பிரான்ச் ADGPயை சந்திக்க வந்திருந்தான். ADGP CBCID தலைமை அலுவலகத்தில் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்தார். அங்கே அவனை எதிர்கொண்டார் ADGPயின் உதவியாளர். வாங்க சார், ADGP ரூம் உள்ளதான் இருக்கு, போய் பாருங்க என்றார். அவருக்கு நன்றி தெரிவித்து கதவை தட்டினான். எஸ்கியூஸ் மீ சார். ADGPயை சந்திக்க வந்தவன் கிரைம் பிரான்ச் CBCID ஸ்பெஷல் டிவிஷன் SP பொறுப்பில் இருக்கும் திறமையான அதிகாரி. எஸ், கம்மின். சல்யூட் அடித்து குட் ஈவினிங் சார் என்றான். வாங்க மிஸ்டர் மனோஜ், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சொல்லுங்க மனோஜ், எதுவும் முக்கியமான விஷயமா? நோ சார், நான் 15 நாள் லீவில் செல்ல இருக்கிறேன். உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். எஸ் மனோஜ், நான் தான் ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்து விட்டேனே. சந்தோஷமா போய் வாருங்கள். நீங்கள் இதை பற்றி என்னிடம் மீண்டும் ஞாபகப்படுத்தியது நல்லதா போச்சு. இல்லை என்றால் உங்களை தொந்தரவு செய்திருப்பேன். பின்னர் உங்கள் மனைவி மைத்திலியும் என் மீது கோபம் கொண்டிருப்பார்கள். மனோஜ் சிரித்துவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டான். வரும்போது CBCID DIG எதிரில் வந்தார். மனோஜ் சல்யூட் அடித்துவிட்டு கேட்டான், சார் நீங்க எங்க இங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு கேட்க, ஒரு சின்ன வேலையா இங்கே வந்தேன், உங்களிடம் கொஞ்சம் பேசணும் மனோஜ். வாங்க கான்ஃபரன்ஸ் ரூமில் போய் பேசுவோம். ஓகே சார். சொல்லுங்க மனோஜ், எந்த ஊருக்கு போக போறீங்க? சவுத் இந்தியா டூர் போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். குட், பட் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நீங்க ஏன் மனோஜ் லீவை கேன்சல் பண்ணிட்டு வேலையில ஜாயின் பண்ணக்கூடாது? மனோஜ் சற்று அதிர்ந்தான். நான் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். ரூம் புக் பண்ணிட்டேன், ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணுவது ரொம்ப கஷ்டம் சார். நான் வேண்டுமென்றால் உங்கள் மனைவி மைத்திலியிடம் பேசவா இதை பற்றி என கேட்க, வேண்டாம் சார், அவள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாள் இந்த பயணத்திற்கு என்று மனோஜ் சொன்னான். DIG சிரித்துவிட்டு, சரி கிளம்புங்கள். ஆனால் அவருடைய பார்வையில் அவருக்கு மனோஜ் லீவில் செல்வது விருப்பமில்லை என்று தெரிந்தது. மனோஜ் யோசித்து கொண்டே அங்கிருந்து புறப்பட்டான். அப்பொழுது மனோஜ் உடைய மொபைல் ரிங்டோன் அடித்தது. யார் என்று பார்த்தான். DSP பிரதாப். போன் அட்டன் செய்து பேசினான். சொல்லு பிரதாப். குட் ஈவினிங் சார். நாளைக்கு ஊருக்கு போக பர்மிஷன் வாங்கிட்டீங்களா சார்? எஸ் பிரதாப், ஏற்கனவே நான் பர்மிஷன் கிடைச்சாச்சு. ஓகே சார். DIGயும் உங்கள் லீவை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா பிரதாப், என்னிடம் பேசினார். நான் முடியாது என்று சொல்லிவிட்டேன். நான் ADGPயிடம் பர்மிஷன் வாங்கியிருக்கிறேன். இவர் நினைத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா சார், நம்ம DIG ஏன் சார் இப்படி இருக்காரு? நீங்களே ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்பதான் சுற்றுலா போகலாம் என்று நினைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கீங்க, அதையும் தடுக்க பார்க்கறாரு. பிரதாப், உனக்கு நான் உயர் அதிகாரியா இருக்கேன், அது உனது அதிர்ஷ்டம். ஆனா எனக்கு DIG உயர் அதிகாரியா இருக்காரு, அது என்னோட தலைவிதி. அது என்னவோ உண்மைதான் சார். நீங்க ஆபீஸ் வரலன்னா பொழுதே போகாது. அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் சார். ஐயோ பிரதாப், இப்படியெல்லாம் சொல்லி என் லீவை கேன்சல் செய்ய பார்க்காத. இல்லை சார், சும்மா சொன்னேன். நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க.
ஓகே பிரதாப். மனோஜ் யோசித்தான். இந்த டிஐஜி தொல்லை தாங்க முடியல. இவருக்கு யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது போல. யோசித்துக் கொண்டே அவனுடைய சிவப்பு நிறம் எஸ்யூவி காரை இயக்கினான். வர இருக்கின்ற ஆபத்தை தெரியாமலே. அந்த அடர்ந்த காடு 1.5 மாதத்திற்கு முன்பு. அங்கே அவன் மனைவியை அவனுடைய காருக்கு அருகிலேயே கொடூரமா தாக்கிக் கொண்டிருந்தது அந்த கருப்பு உருவம். இவனால் காப்பாற்ற முடியாமல் போனது. அந்த கருப்பு உருவத்தை திசை திருப்ப அருகில் இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து அதற்கு பக்கவாட்டில் வீசினான். அந்த கருப்பு உருவம் இவன் இருந்த இடத்தை பார்த்து விட்டது. அந்த கருப்புருவம் இவனை துரத்தியது. அந்த உருவத்தை திசை திருப்ப மேடான பகுதியில் ஏறி காட்டு மரங்கள் நடுவே ஓடினான். இடது பக்கம் சென்ற வழியில் அவன் திரும்பி அந்த மேடான பகுதியில் சறுக்கியபடி கீழே இருந்த சாலைக்கு வந்தான். மனைவியின் அருகே வந்து உயிர் இருக்கிறதா என்று பார்த்தான். உயிர் இருந்தது. மகிழ்ச்சியுடன் மனைவியை காரில் தூக்கி போட்டுவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். அந்த கருப்பு உருவம் அவன் காரை ஸ்டார்ட் செய்வதை பார்த்து விட்டது. அவன் அருகில் வந்து கொண்டிருந்தது. சினிமால் வருவது போல் இல்லாமல் கார் உடனே ஸ்டார்ட் ஆனது. பின்னர் காரை ஸ்டார்ட் செய்து சீரான வேகத்தில் இயக்கினான். மழை சற்று தீவிரமடைந்ததால் அவன் வேகத்தை குறைத்து விட்டான். மலையில் பாதை சரியாக தெரியவில்லை. எந்த இடத்தில் வளைவு உள்ளது என்பது தெரியவில்லை. மிக அருகில் சென்ற பிறகுதான் தெரிந்தது. அதனால் அவன் அதற்கு மேல் காரை இயக்க முடியவில்லை. காரை நிறுத்தினான். பின்னர் அந்த உருவம் எங்காவது இருக்கிறதா என்று பார்த்தான். எங்கும் இல்லை. பின்னர் காரில் இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து தன் மனைவிக்கு முதல் உதவி செய்தான். அவனுடைய தலையிலையும் கட்டு போட்டு கொண்டான். இங்கிருந்து தப்பித்து செல்ல வழி ஏது தெரியாமல் தவித்தான். அப்பொழுது அந்த கருப்பு நிற உருவத்தை காரின் ரிவர்ஸ் வியூ மிரர் வழியாக பார்த்து பயந்து போய் காரை ஸ்டார்ட் செய்து வேகமாக இயக்கினான். கார் வழி தவறி சாலையை விட்டு மரத்தில் போய் மோதியது. மோதிய வேகத்தில் அவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த கருப்பு உருவம் அவர்கள் 2 பேரையும் வெளியே இழுத்து கொண்டு வந்து தன் கூரிய நகங்களால் கிழித்து கொடூரமாக தாக்கியது. அதன் பிறகு அவர்களின் உடலில் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்க் கொண்டிருந்தது. கடைசியில் மரணத்தை தழுவினார்கள். இன்று இடம் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மனோஜின் வீடு. வீட்டிற்குள் மகிழ்ச்சியாக வந்தான் மனோஜ். என்னங்க இவ்வளோ ஜாலியா சீக்கிரம் வந்துட்டீங்க, அதிசயமா இருக்குதே என்று அவன் மனைவி மைத்திலி கூறினாள். மனோஜுடைய மனைவி மைத்திலி MME டிடெக்டிவ் ஏஜென்சி நிர்வாக இயக்குனர். மேலும் அழகு மற்றும் திறமையும் தன் கணவனுக்கு நிகரானவள். ஒரு வழியா லீவு கிடைத்து விட்டது. இனிமேல் ஒரு 15 நாள் நிம்மதியா இருக்கலாம், உன்னுடைய ஆசைப்படியும். ஓஹோ, அதான் சார், ரொம்ப குஷியா இருக்கீங்களா? நான் கூட கடைசி நேரத்துல உங்க லீவு கேன்சல் பண்ணிட்டு நம்ம டூர் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதற்கும் முயற்சி நடந்தது. அப்படியா? ஆமா, உங்க அங்கிள் இருக்காரே, அவர் தான் காரணம் இப்படி எல்லாரையும் டார்ச்சர் பண்றதுக்கு. பேசாம அவர் விருப்ப ஓய்வு எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கலாம்ல. ஏங்க விடுங்க, அங்கிள் சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடுவாரு. அப்பொழுது மைத்திலியின் போன் அடித்தது. அவள் சென்று யாரென்று பார்த்து, என்னங்க உங்களுக்கு தான், உங்கள் டிஐஜி அங்கிள் போன்ல இருந்தா நான் இல்லைன்னு சொல்லிவிடு என சொல்ல, உங்க சிஷியன் நம்ம ரித்திக் தான் பேசுறான். சரி கூட, நாளைக்கு போற நம்ம டூர் பிளான் பத்தி கேட்பான். சொல்லுடா, நான் டிஐஜி மிஸ்டர் மனோஜ், ரித்திக் இல்லைன்னு சொல்ல, சாரி சார் என்று சொன்னான் மைத்திலியை கோபமாக பார்த்தபடியே. மைத்திலி சிரித்து கொண்டே சாரிங்க என்று கூறினாள். இட்ஸ் ஓகே மிஸ்டர் மனோஜ், நான் தான் மைத்திலியிடம் அப்படி சொல்ல சொன்னேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மனோஜ், உங்களுடைய லீவு கேன்சல் பண்ணியாச்சு. சார் என்ன சொல்றீங்க? நான் ஏடிஜிபி கிட்ட பர்மிஷன் வாங்கி லீவ் அப்ளை பண்ணியிருக்கேன். தெரியும் மனோஜ், ஆனால் லீவை கேன்சல் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த லீவை கேன்சல் பண்ண அதிகாரம் கிடையாது டிஐஜி சார் என சொல்ல, எனக்கு கிடையாது மனோஜ், ஆனால் சீஃப் செக்ரட்டரிக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல என சொல்லவும் சற்று அதிர்ந்து தான் போனான் மனோஜ். டென்ஷன் ஆக்காதீங்க மனோஜ், நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்க ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. சொல்லுங்க சார், நான் இதை பற்றி ஏற்கனவே மைத்திலியிடம் பேசிட்டேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் செலவு பண்ண ஃப்ளைட் டிக்கெட், ரூம் அட்வான்ஸ் எல்லாத்துக்குமான செலவை உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்தியாச்சு. உங்களுக்கு ஒரு முக்கியமான கேஸ் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ஹில் ஸ்டேஷனில் அங்கே நடக்கிற சில மர்மமான மரணங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராக இருக்கிறது. இந்த கேஸ் நீங்கள் எடுத்து நடத்தணும். இந்த கேஸ் உங்கள் மனைவி மைத்திலியோட சேர்ந்து சுற்றுலா போவது போல் சென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இதை பற்றி பேசதான் நான் என்னுடைய ரகசிய மொபைலில் இருந்து பேசி கொண்டிருக்கிறேன். மைத்திலியோடைய கான்ஃபிடென்ஷியல் நம்பர்ல தான் ஃபோன் பண்ணி இருக்கேன். இந்த கேஸ் முடிச்ச பிறகு உங்க லீவு 1 மாதமாக அதிகரிக்கப்படும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ப்ரொமோஷன் வேற வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கு. நீங்க உங்களோட யாரெல்லாம் அழைச்சிட்டு போறீங்கன்னு முடிவு பண்ணி சொல்லுங்க என சொல்லவும், சார் ஒரு 10 நிமிடம் டைம் கொடுங்க. ஓகே மனோஜ். மைத்திலியை பார்த்தான் மனோஜ். என்னங்க, வெரி வெரி சாரி, இந்த கேஸ் அங்கிள் கூறினார். அதுவும் இந்த கேஸ் நமக்கு ஜாலி ட்ரிப்பாகவே இருக்கும். இதற்கு அப்புறம் உங்களுக்கு 1 மாத லீவு, பதவி உயர்வு கிடைக்கவும் உதவும். அதனால தான் ஒத்துக்கிட்டேன். நம்ம டூர் பிளான் இந்த கேஸ் முடிந்த பிறகு வைத்துக்கொள்ளலாம். புரியுது மைத்திலி, ஆனால் மேற்கு வங்க போலீசால் கண்டுபிடிக்க முடியாத இந்த கேஸை நம்மிடம் கொடுக்கிறார்கள் ரகசியமாக.
இது அநேகமாக சீஃப் செக்ரட்டரி மகன் மற்றும் மருமகள் கொலை தொடர்புடையாக தான் இருக்கும். மைதிலி கூறினாள். ஆம், எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த கேஸ் நாம எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறினால் அது நன்றாக இருக்காது. நம் இருவரால் முடியாது என்று அவர்கள் நினைத்திருந்தால் நம்மை அணுகியிருக்க மாட்டார்கள். நாம் முடியாது என்று கூறினால் அது வேண்டுமென்றே கூறியதாக இருக்கும். அதனால்தான் உங்களை கேட்காமல் நான் இதற்கு சரி என்று கூறினேன். நீங்கள் எப்படியும் சம்மதிப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆபத்து அதிகம் இருப்பது போல் தெரிகிறது மைதிலி. உண்மைதாங்க. எவ்வளவு ஆபத்தான கேஸ் எல்லாம் நீங்க டீல் பண்ணியிருக்கீங்க. ஆமா மைதிலி, ஆபத்தை கண்டு பயப்படவில்லை. கொஞ்ச நாள் எந்த தொந்தரவும் இல்லாம ரிலாக்ஸா இருக்கலாம் என்று நினைத்தோம். இது ஒரு ஜாலி ட்ரிப் போல தெரியும். ஆனால் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டிஐஜிக்கு ஃபோன் பண்ணி பேசினா. சொல்லுங்க, யார் யாரெல்லாம் போறீங்க? நான் என் மனைவி மைதிலியுடன், சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரித்திக், என் மனைவியின் தங்கை மித்ரா, சிபிசிஐடி டிஎஸ்பி பிரதாப், இன்ஸ்பெக்டர் அரவிந்த் மற்றும் இன்ஸ்பெக்டர் அசோக். குட் சாய்ஸ் மனோஜ். நீங்க இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மகாபலிபுரத்தில் உள்ள நான் சொல்ற ஈசிஆர் பங்களாவுக்கு வந்துடுங்க. ஓகே சார். சுமார் ஒரு 9 மணிக்குள்ள வந்துடுங்க. கரெக்டா இருக்கும். தாமதமானாலும் பரவாயில்ல. எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுங்க. அங்க உங்களுக்கு நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம். எதுக்காக இந்த பங்களாவுக்கு வர சொல்றீங்க சார்? கேஸ் டீட்டெயில்ஸ் மற்றும் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக மனோஜ், நீங்க தான் இந்த மரணங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். நிச்சயமாக முயற்சி பண்றேன் என்று போனை வைத்த வினாடி அந்த சத்தம் பயங்கரமாக கேட்டது. வெளியே காற்று பலமாக அடித்த காரணத்தினால் உள்ளே இருந்த கண்ணாடியிலான சோபீஸ் விழுந்து உடைந்தது. அதே சமயத்தில் பலமாக இடியும் அருகில் எங்கு விழுந்தது போல பலத்த சத்தம் கேட்டது. இதை பார்த்த மைதிலி அதிர்ச்சி அடைந்தாள். அந்த சோபீஸ் அழகான கணவன் மனைவி ஜோடியாக இருப்பது போல் இருக்கும். இது ஒரு எச்சரிக்கை போன்று இருந்தது. அங்கே போகக்கூடாது என்று சொல்வது போல் மைதிலி யோசித்தாள். பின்னர் மனோஜ் சென்று சமாதானப்படுத்தினான். அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டு வந்தான். வெளியே மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. மனோஜ் போனில் ரித்திக் மற்றும் மித்ராவிற்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டான். ரித்திக் மனோஜ் சிஷியன், சிபிசிஐடியில் சீனியர், இன்ஸ்பெக்டராக இருப்பவன். கூடிய சீக்கிரம் டிஎஸ்பியாக பணி உயர்வு பெறப்போகிறான். மனோஜுடன் பக்கமளமாக இருப்பவன். மித்ரா மைதிலியின் தங்கை. மைதிலியின் டிடெக்டிவ் ஏஜென்சியில் துணையாக இருக்கிறாள். அழகு, படிப்பு, திறமை என அனைத்திலும் மைதிலிக்கு நிகரானவள். மனோஜ் அனைத்தையும் கூறினார். இவர்கள் நால்வரும் தான் டூர் செல்வதாக இருந்தது. ஆனால் அது அடக்காமல் போகவே கவலை இருந்தாலும் இது புது கேஸ், டார்ஜிலிங் உள்ளிட்ட சுற்றுலாத்தலம் என்பதால் சற்று சந்தோஷமாக இருந்தனர். பின்னர் மற்றவர்களுக்கும் போன் செய்து ரகசியமாக அவர்களை வர அறிவுறுத்தினான். அவர்களுக்கும் இந்த கேஸில் பணிபுரிய விருப்பமா என கேட்டும் அவர்கள் அனைவரும் சம்மதித்தனர். இப்போது இடம் ஈசிஆர் பங்களா. அனைவரும் ரகசியமாக வந்திருந்தனர். அவர்களை வரவேற்றார் டிஐஜி. அனைவரையும் சாப்பிட்டு விட்டு பேசலாம் என்று டிஐஜி சொன்னார். உடனே ரித்திக் கூறினான். ரொம்ப நன்றி சார். நான் கூட எங்க சாப்பாடு போட லேட் ஆகிடுமோன்னு நினைச்சேன். உடனே அனைவரும் சிரித்தனர். உணவில் சைவம் மற்றும் அசைவம் இருந்தது. ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த சீஃப் செக்ரட்டரி அவருடைய சொந்த செலவில். இந்த பங்களாவும் அவருடைய நண்பருடையது. நண்பர் வெளிநாட்டில் இருப்பதால் இந்த வீட்டை ரகசிய ஆலோசனைக்கு பயன்படுத்தி கொண்டார். டிஐஜி பேசினார். இன்னும் சற்று நேரத்தில் சீஃப் செக்ரட்டரி இன்டர்நெட் காலம் மூலமாக நம்ம ஆலோசனை கூட்டத்தில் தொடங்கி வைப்பார் என சொல்ல, சீஃப் செக்ரட்டரி அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து பேச ஆரம்பித்தார். நான் உங்க எல்லோரையும் அழைத்ததற்கான காரணம், என்னுடைய மகனும் மருமகளும் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் டார்ஜிலிங்கில் ஓய்வெடுக்க சென்று பிணமாக வந்து சேர்ந்தனர். இது நடந்து 2 மாதம் ஆக போகிறது. இந்த மரணம் எதிர்பாராத விபத்து என்று ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தெரிவித்திருந்தது. எனது மருமகள் மலை உச்சியிலிருந்து தவறி விழுந்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும், என்னுடைய மகன் மரணம் கொடூர விலங்கின் தாக்குதலில் இருக்கலாம் என்றும் தெரிவித்தனர். ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெஸ்ட் பெங்கால் போலீசிடம் விசாரணை செய்ய அறிவுறுத்தினேன். பின்னர் தமிழகத்தில் இருந்து எனக்கு தெரிந்த 2 சிஐடி ஆபீசர்களை அங்கே அனுப்பி வைத்து இருந்தேன். ஆனால் தற்போது வரை அவர்கள் நிலை என்னவென்று தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பத்திற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டதான் மனோஜின் லீவை கேன்சல் செய்து இந்த கேஸை அவசரமாக எடுக்க செய்தேன். மிஸ்டர் மனோஜ், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த சமயத்தில் எனக்கு உதவ முடியும் என்று நினைக்கிறேன் என சொல்ல மனோஜ் பேசினான். நிச்சயமாக சார். நான் மற்றும் என்னுடைய குழுவினர் கண்டிப்பாக முயற்சி செய்கிறோம். அனைவரையும் அறிமுகப்படுத்தலாம். சீஃப் செக்ரட்டரி கேட்டார். மனோஜ், உங்களுடைய பிளான் என்ன? எது மாதிரியான வசதிகள் தேவைப்படும்? அனைத்தையும் சட்ட ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த அமானுஷ்ய இடங்களில் காணாமல் போனவர்கள் பலர், அதில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். அங்கே போகும் போக்குவரத்து செலவு, உங்களுடைய மற்ற செலவுகள் அரசாங்கம் மூலம் மிஸ்டர் மனோஜின் அக்கவுண்டில் செலுத்தப்படும். இதை தவிர நீங்கள் தங்குவதற்கு அங்குள்ள என்னுடைய பங்களாவை தருகிறேன்.
எனக்கு அது சொந்த மாநிலம் என்பதால் என் தந்தையின் வழி சொத்துக்கள் இருக்கிறது என்றார். அதேபோல் நீங்கள் அங்கே செல்வதற்கான பர்மிஷன், ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கு மற்றும் அங்கே யாரை வேண்டுமானால் விசாரிப்பதற்கு ஸ்பெஷல் பர்மிஷன் மத்திய அரசு செக்ரட்டரியிடம் இருந்து வாங்கி தருகிறேன் ரகசியமாக என சொல்ல, மனோஜ் இப்பொழுது உங்களுடைய பிளான் என்ன என கேட்டார். சார், இன்று வெள்ளிக்கிழமை. நாங்கள் அனைவரும் திங்கட்கிழமை விடிய காலை சென்னையிலிருந்து பெங்களூர் ஃப்ளைட்டில் சென்று அங்கிருந்து சிலிகுரி சென்று அங்கிருந்து டார்ஜிலிங் காரில் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். டிஎஸ்பி பிரதாப் கேட்டான். மனோஜ் சார், சென்னையிலிருந்தே சிலிகுரிக்கு ஃப்ளைட் இருக்கிறது. தெரியும் பிரதாப், ஆனால் நாம் அனைவரும் இங்கிருந்து டார்லிங் செல்வது யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போதைக்கு நான் ரித்திக் டூர் போற மாதிரி போகிறோம் என்று எல்லோருக்கும் தெரியும். பிரதாப், அசோக் மற்றும் அரவிந்த் வேறு வேறு சொந்த காரணங்களுக்காக விடுமுறை சென்றது போல் இருக்க வேண்டும். நாம் சென்ற பிறகும் ஒரு 2 நாட்களாவது யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும். எல்லோரும் அனைவரது வீட்டிலும் ஒரு முக்கிய வேலை என்று மட்டும் சொல்லுங்கள். எந்த ஊருக்கு போகிறோம் என்று சொல்ல வேண்டாம். பிறகு சொல்லிக் கொள்ளலாம். இப்போது சீஃப் செக்ரட்டரி கேட்டார். மனோஜ், நீங்கள் ரகசியமாக சென்று கண்டுபிடிப்பது சரியாக இருக்குமாம்? இல்லை சார், நான் ரகசியமாக சென்று ஒரு 2 தினங்களாவது அதை கடைபிடிக்கலாம் என்று இருக்கின்றேன். பின்னர் பகிரங்கமாக அனைவரும் தெரிந்தாலும் பரவாயில்லை. அதற்கு காரணம் இந்த மரணங்களுக்கு காரணமான இருப்பவர்கள் நாங்கள் வருவதை அறிந்தால் முன்கூட்டியே எச்சரிக்கையாக செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். நாங்கள் சென்ற பிறகு அவர்களுக்கு தெரிந்தால் தடயங்களை அழிக்க, எங்களை தாக்க சமாளிக்க முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக பிடிபடுவார்கள். அதுவும் சரிதான் மனோஜ் என்று டிஐஜி கூறினார். மனோஜ் சீஃப் செக்ரட்டரியிடம் கூறினான். சார், சில கோரிக்கைகள் உங்களிடமும் சில வழிமுறைகளை எனது குழுவினர்களுக்கும் கூற எனக்கு அனுமதி வேண்டும். எஸ், ப்ரொசீட் மிஸ்டர் மனோஜ். எங்களுக்கு அங்கே பயணம் செய்ய 2 எஸ்யூவி ரக அல்லது எம்பிவி ரக கார்கள் வேண்டும். நாங்களே இயக்கி கொண்டு சென்றார். சார், எனக்கு ஒன்று தோன்றுகிறது, சொல்லலாமா என்று பிரதாப் கேட்டான். தாராளமாக பிரதாப் என்று மனோஜ் கூறினான். டார்ஜிலிங்கில் சிறிய குறுகிய சாலைகள் அதிகம் உண்டு. நாம் ஏன் சிறிய ரக கார்களை எடுத்து செல்லக்கூடாது? ஆமாம் சார், பிரதாப் சார் சொல்கிற மாதிரி நம்ம சிறிய ரக கார்களை எடுத்துக்கொண்டால் சிரமம் இருக்காது என்று அரவிந்தும் அசோக்கும் சேர்ந்து கூறினார்கள். எதற்காக 2 கார்கள் மனோஜ்? நீங்கள் அனைவரும் ஒரே எம்பிவி காரில் செல்ல முடியுமே என்று டிஐஜியும் கேட்டார். காரணம் இருக்கிறது. ஒரு காரில் நான், மைதிலி, ரித்திக், மித்ரா. மற்றொரு காரில் பிரதாப், அசோக், அரவிந்த் பயணம் செய்ய வேண்டும். ஒரு காரில் ஏதாவது பிரச்சனை என்றால் இன்னொரு கார் பயன்படுத்தி, அதேபோல் ஒரு காரில் உள்ளவர்களுக்கு ஆபத்து நேர்ந்தால் இன்னொரு காரில் உள்ளவர்கள் உதவி புரிந்து காப்பாற்ற முடியும். மேலும் சிறிய ரக கார்களை எடுத்து செல்வதனால் நமக்கு உபயோகம் இல்லை. நாம் டார்ஜிலிங் டவுன் உள்ள மட்டும் போக போறது இல்லை. அங்கிருந்து கர்சியாங் உள்ளிட்ட வேறு சில மலைப்பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும். நம்முடைய தேவையான உபகரணங்களை உடன் எடுத்து செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆபத்து நேர்ந்தால் நாம் அனைவரும் ஒரே காரில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சிறிய ரக கார்கள் ஒத்துழைக்காது. வெரி குட் மனோஜ் என்று சீஃப் செக்ரட்டரி கூறினார். மேலும் எங்களுடைய அனைவரின் வீட்டிற்கும் போலீஸ் பாதுகாப்பு தேவை. ரகசியமாக என் வீட்டிற்கு ஏற்கனவே தேவையான அளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல் அனைவருக்கும் தேவை. ஏனென்றால் இங்கே உள்ள குடும்பத்தார்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நாங்கள் அங்கே இருக்கும்போது எதிரிகள் மூலமாக இங்கே உள்ள யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நிச்சயமாக மனோஜ் என்று சீஃப் செக்ரட்டரி கூறினார். நன்றி தெரிவித்து மனோஜ் இறுதியாக பேசினான். நான் பயணம் செல்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் எடுத்து செல்ல வேண்டியவை என ஒரு பெரிய செக்லிஸ்டை தயார் பண்ணியிருக்கிறேன். அனைவருக்கும் இமெயில் மூலம் பகிர்கிறேன். அதில் சில பொருட்கள் சீஃப் செக்ரட்டரி சார் ஏற்பாடு பண்ணி தர வேண்டும். எல்லா உதவியும் நிச்சயமாக செய்து தரப்படும் என்று சீஃப் செக்ரட்டரி கூறினார். நல்லபடியாக இந்த மீட்டிங் முடிந்தது. அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த கேஸை முடிக்க ஆர்வமாக இருந்தனர். ஆனால் மனோஜ் யோசனை செய்தான். அனைவரையும் பத்திரமாக காப்பாற்றி இந்த கேஸில் வெற்றி பெற முடியுமா என்று. இடம் ஈசிஆர். கிழக்கு கடற்கரை சாலை அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவ்வப்போது வாகனங்கள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. நேரம் நள்ளிரவை நெருங்கி கொண்டிருந்தது. மித்ராவின் காரில் ரித்திக் டிரைவ் செய்ய மனோஜ், மைதிலி மற்றும் மித்ரா உள்ளிட்டோர் இருந்தனர். மனோஜ், ரித்திக், மைதிலி 3 பேருமே அவர்களுடைய காரை பயன்படுத்தாமல் மித்ரா காரை பயன்படுத்தி ரகசியமாக மீட்டிங் வந்திருந்தனர். மித்ரா பேசலாம். என்ன மாமா இது? நம்ம எல்லாம் சேர்ந்து டூர் போகலான்னு நினைச்சேன். கவர்மெண்ட் செலவு பண்ணி அனுப்பி வைக்குது. மனோஜ் கூறினான். அரசாங்கம் சும்மா அனுப்பி வைக்கல மித்ரா. ஒரு வில்லங்கமான கேஸ், ஆபத்து நிறைய இருக்கு. அதான் நம்மள அனுப்பி பாக்குறாங்க. அப்போ நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிஐஜி அங்கிள் அவர் போக வேண்டியதானே என்று மித்ரா கேட்டாள். சரியா சொன்ன மித்ரா, அவருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது என்று ரித்திக் கூறினான். டே பாத்துடா, உங்க அன்னைக்கு கோவம் வந்துட போகுது என்று மனோஜ் கூற, மைத்திரி சிரித்து கொண்டே, என்னுடைய சப்போர்ட் எப்பவும் என்னுடைய புருஷனுக்கு தான். அது சரி, எங்க அக்கா எப்பவும் மனோஜ் மாமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்பொழுது ஒரு பஸ் ஸ்டாப் அருகில் கார் போய் கொண்டிருந்தது. ஒரு அழகான பெண் சுடிதாரில் பார்க்க
டீசெண்டாக இருந்தாள். இவர்கள் காரை நோக்கி கையை நீட்டினாள் லிப்டுக்காக. ரித்திக் காரை நிறுத்தினான். முன் சீட்டில் மனோஜிடம் வந்து பேசினாள். ஹலோ சார், நான் வந்த கார் ரிப்பேர் ஆகிவிட்டது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் போற வழியில் தான் என் வீடு. டிராப் செய்ய முடியுமா? அவளுடைய பேச்சில் இனிமையும் பணிவும் கலந்திருந்தது. மனோஜ் கேட்டான். அப்போ உங்க கார் என்ன? மெக்கானிக் வந்து எடுத்துட்டு போவார் காலையில், அதனால இங்கேயே இருக்கட்டும். மனோஜ் பின்னாடி மைத்திலியை பார்த்தான். வர சொல்லுங்க என்றார். சரி வாங்க என்று மனோஜ் கூறினான். மித்ரா கதவை திறந்து விட்டாள். ரித்திக் கேட்டான், உங்க பெயர் என்ன என்று. வெண்ணிலா என்று கூறினாள். அட நல்ல பேர், எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் பேர். அவள் அழகாக சிரித்தாள். ஓ அப்படியா என. நீங்களே அந்த ஐஸ்கிரீம் போல ஸ்வீட்டா இருக்கீங்க. மித்ரா கோபமாக பார்த்ததே ரிவர்ஸ் மிரர் மூலமாக பார்த்தான். சாரி, ஸ்வீட்டா பேசுறீங்க, அப்படி சொல்ல வந்தேன். எப்படிங்க தெரியாத வண்டியில தைரியமா லிப்ட் கேட்குறீங்க என்றான். கொஞ்சம் பயமா இருந்தது. அப்புறம் உங்க எல்லாரையும் பார்த்தவுடன் தைரியம் வந்து விட்டது. நீங்க எல்லாம் நல்ல மனிதர்கள் என்று பார்த்த உடனே தெரிகிறது. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க என்று கேட்டான் ரித்திக். சாஃப்ட்வேர், DLF IT பார்க். ஓ சூப்பர், நீங்க எல்லாரும் எங்க ஒர்க் பண்றீங்க என்று அவள் கேட்டாள். நாங்களும் சாஃப்ட்வேர் தான், சிறுச்சேரி IT பார்க் என்று மனோஜ் கூறினான். மேலும் உங்க கான்டாக்ட் நம்பர் தர முடியுமா? உங்க கம்பெனில வேக்கன்சி இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஜாப் தேவைப்படுது. எங்க கம்பெனில வேக்கன்சி இல்லை, அதனாலதான் கேட்டேன். நம்ம எல்லாம் ஒரே சாஃப்ட்வேர் மக்கள் என்பதால் தவறாக எடுத்துக்காதீங்க என்று கூறினான். அவள் தயங்காமல் நம்பர் கொடுத்தாள். அவள் ஒரு இடத்தை குறிப்பிட்டு இறங்கிக் கொள்வதாக சொன்னாள். அவளுடைய தம்பி அவளுக்காக காத்திருந்தார். அவள் இறங்கும் போது வழி அனுப்புவதற்காக ரித்திக் மற்றும் மனோஜ் கீழே இறங்கினார்கள் காரை விட்டு. ரித்திக் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான். மனோஜ் அவனுடைய போனில் வீடியோ ஆன் செய்து ரெக்கார்ட் செய்தான். வெனிலாவுக்கு தெரியாமல் மேலும் போட்டோவும் எடுத்தான். அவன் கூட இருக்கும் அவள் தம்பியையும் புகைப்படம் எடுத்தான். காரில் ஏறிய பிறகு மித்ரா ரித்திக்கை பார்த்து கேட்டாள், ஒரு அழகான பொண்ணு வந்தா போதுமே, உடனே பல்ல காட்ட வேண்டியது. மனோஜ் மாமாவோட சிஷியன் என்று சொல்லிட்டு இப்படி இருக்கலாமா என கூற ரித்திக் கூறினான். நானாவது அவளிடம் பேசிவிட்டு வந்தேன். உங்க மாமா ஒரு படி மேல போய் அவளை வளைத்து வளைத்து போட்டோ வீடியோ எடுத்து விட்டார். இப்பவும் அந்த அழகான பெண்ணின் போட்டோ பார்த்து கொண்டிருக்கார். சாரி, ரசித்து கொண்டிருக்கிறார் சொல்ல மனோஜ் ரித்திக்கை பார்த்து கேட்டான். டே எருமை, இப்படியா சொல்லுவ? மைத்திலி கேட்டாள். என்னங்க நீங்களுமா? ரித்திக் தான் ஒரு லூசு, அழகா இருக்கிறா, என் தங்கச்சியை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தையே சைட் அடிக்கிறான். நோனோ மைத்திலியும், நான் அவளோட டீட்டெயில்ஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவை அசிஸ்டன்ட் கமிஷனரை இப்போ எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் செய்தார். வணக்கம் சார், நீங்க ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறதா தகவல் வந்துச்சு. ஆமா தியாகராஜன். மனோஜ் அனைத்து விவரங்களையும் கூறினான். மேலும் அந்த பெண் மீது சந்தேகம் உள்ளது, ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியாது. எனவே நான் கூறும் முறை அந்த பெண்ணின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். இப்பொழுது கண்காணிக்கவும் வேண்டாம். நான் இருக்கிற லொகேஷன் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நான் இப்பொழுது என் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த பெண்ணை இறக்கிவிட்ட இடத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எதற்கும் தயாராக இருங்கள் சொல்ல ஓகே சார் என்றார். சிறிது தூரத்தில் ரோட்டோரமாக ஒரு பெண் அடிபட்டி மயங்கி கிடந்தாள். ரித்திக் அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் காரை கொண்டு போய் நிறுத்து என்று மனோஜ் கூறினான். மனோஜ் இறங்கு போய் அவள் தண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சித்தான். அப்பொழுது அவள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவனுடைய கழுத்தில் வெட்ட முயற்சித்தாள். அதே வினாடி மைத்திலி அவளை தடுத்து அவள் கையை முறுக்கி பலமாக அறைந்தாள் 3 முறை. மைத்திலி அறைந்ததில் அந்த பெண்ணுக்கு உண்மையாகவே மயக்கம் வந்துவிட்டது. அறைந்த வேகத்தில் 2 அடி தள்ளி விழுந்தாள். பின்னால் இருந்த மைத்திலியை தாக்க ஒரு பெண் ஓடி வந்தாள். மித்ரா அவள் கையை பிடித்து வேகமாக காரின் மேல் தள்ளிவிட்டாள். அவள் தள்ளிய வேகத்தில் அந்த பெண்ணின் முகத்தில் அடிபட்டு கீழே சரிந்து விழுந்தாள். தற்பொழுது 5 ஆண்கள் சுற்றி வளைத்தனர். மனோஜ் காரின் பேனட் மீது ஐம் செய்து பவர் விட்டதில் 2 பேர் நிலை குலைந்து விழுந்தனர். ரித்திக் ஒருவனின் தாடையில் பலமாக பஞ்ச் கொடுக்க அவனுடைய பல் உடைந்தது. இன்னொருவரின் வயிற்று பகுதியில் பலமாக ஒரு அடி கொடுத்து கீழே விழ செய்தான். அவர்கள் மறுபடியும் தாக்க முயற்சிக்க மனோஜ் மற்றும் ரித்திக் அவர்களை துவசம் பண்ணினர். தப்பிச் செல்ல ஓடிய இருவரின் காலில் துப்பாக்கியால் மனோஜ் சுட்டார். பின்னர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தியாகராஜனுக்கு போன் செய்த அரை மணி நேரத்தில் வெனிலாவை கைது செய்து அழைத்து வந்தார். அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். அசிஸ்டன்ட் கமிஷனர் மனோஜை பார்த்து சல்யூட் அடித்தார். அப்பொழுதுதான் வெனிலாவுக்கே தெரிந்தது தான் லிப்ட் கேட்ட மனிதர் CBCID உயர் போலீஸ் அதிகாரி என்று. இவள்தான் இந்த கும்பலுக்கு முக்கிய நபர். இவள் தகவலின் பேரில் தான் அனைவரும் உங்களை தாக்க முயற்சித்தனர். மேலும் உங்களிடம் உள்ள பணம், நகை மற்றும் பெண்கள் தான் டார்கெட் என்று ஏசி தியாகராஜன் கூறினார். என்ன மேடம், நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, ஏதாவது மாடலிங் சினிமா பக்கம் போய் இருக்கலாம். அதை தவிர்த்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்தால் இப்படிதான் நடக்கும் என்று மனோஜ் கூறினார். இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கை நரகமாக இருக்கும். எத்தனையோ மக்களின் வாழ்க்கையை நரகமாக்கிய உங்கள் அனைவருக்கும் அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு பின்னர் பயணத்தை தொடர்ந்தனர். மைத்திலி கேட்டா, ஏங்க அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் கூட சந்தேகம் வரவில்லை.
அவளோட உடையும் நாகரிகமாக இருந்தது. இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறாள் என்று எதிர்பார்க்கவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது மைதிலி. அவள் நாகரிகமாக உடை அணியாமல் வெளியே நின்று இருந்தால் அவள் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கும். அவள் இந்த மாதிரி தொழில் செய்பவள் என்று தெரிய வந்திருக்கும். நிறைய பேர் அதற்கு பயந்து கண்டுக்காம சென்றிருப்பார்கள். மேலும் போலீஸ் பேட்ரோல் நடவடிக்கை எடுக்கும். அவர்கள் கண்டு கொள்ளாமல் பணம் வாங்கி சென்றால் கூட நம் மக்கள் இப்பொழுதெல்லாம் போலும் போன் மூலமாக நிறைய விஷயங்களை படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பெண்கள் இல்லாமல் இருந்தால் அவளுடைய அணுகுமுறையை வேறு மாதிரி இருந்திருக்கும். எங்களை அவளுடைய இடத்திற்கு கொண்டு சென்று இருப்பாள். அவளுக்கு தொழில் விபச்சாரம் தானா என்ற மித்ரா கேட்டாள். முழுவதுமாக அந்த தொழில் இல்லை. சில சமயங்களில் ஆண்களை அழைத்து சென்று அவர்களுடன் நெருக்கமாக இருந்துவிட்டு அதை வீடியோ போட்டோ எடுத்து மிரட்டி பணம் நகை என நிறைய பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை காலி செய்வது, அல்லது சாலையின் வழியே வருகிறவர்கள் பற்றி தகவல் தெரிவித்து அவர்களிடம் உள்ள பணம் நகை பிடுங்கிக் கொண்டு பெண்களை பலாத்காரம் செய்வது, இதெல்லாம் தான் இவர்களுடைய குழுவினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக சற்று நேரத்திற்கு முன்பு நான் உதவி செய்ய போகும்போது அந்த பெண் கத்தியால் குத்த வந்ததை ரித்திக் மூலமாக வீடியோ எடுத்தேன். இந்த கும்பல் இனி தப்பிக்க முடியாது என சொல்ல, சூப்பர் மகம், நீங்களும் ரித்திக்கும் நல்ல காரியம் செஞ்சீங்க, மைதிலி கூறினார். நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக வேண்டும். டார்ஜிலிங் மற்றும் சுற்றியுள்ள இடத்தில் அப்படி என்னதான் இருக்கு என்று கண்டுபிடித்தாக வேண்டும். அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று தோன்றுகிறது. நிறைய விஷயங்கள் நம்மளை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் கூட அப்படிதான் எவ்வளவு மர்மங்கள் இருக்கிறது. இவ்வாறு பேசிக்கொண்டே கடற்கரை சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது ரித்திக் மொபைல் ரிங்டோன் அடித்தது. எடுத்து பார்த்தான். புதிய நம்பரில் இருந்து அழைப்பு வந்தது. இந்த நேரத்தில் யார் போன் செய்வது? சரி பார்ப்போம், ஹலோ என்று கூறினான். மறுமுனையில் இருந்து பதில் வரவே இல்லை. இவனும் யார் பேசுவது என்று பலமுறை கேட்டும் பதில் வரவில்லை. கட் செய்துவிட திரும்ப அடித்தது. எடுத்து பேசினால் மறுமுனையில் யாரும் எதுவும் பேசவில்லை. மனோஜ் கூறினார், ரித்திக் காரை நிறுத்திவிட்டு இறங்கி போய் பேசிப்பார், ஏதாவது முக்கியமான போனா இருக்க போகுது. சரி பாஸ் என்றவன் காரை விட்டு இறங்கி போனான். அதே சமயத்தில் மனோஜ், மைதிலி, மித்ரா மூவருக்கும் போன் வந்தது. அதே போல் நிசப்தம். காரை விட்டு மூவரும் இறங்கினார்கள். மனோஜ் ரித்திக்கிடம் சென்று விசாரித்தான். கண்ட்ரோல் ரூம்ல தகவல் சொல்லியிருக்கேன் என்று ரித்திக் கூறினான். அப்பொழுது கண்ட்ரோல் ரூம் ஆபீசர் போன் செய்தார். மனோஜிடம் போன் கொடுத்தான் ரித்திக். உங்கள் நம்பருக்கு எந்த போனும் வந்த மாதிரி தெரியவில்லை மிஸ்டர் ரித்திக். அப்படியானா ரித்திக் இல்லை, எஸ்பி மனோஜ் ஃப்ரம் சிபிசிஐடி. சார், நீங்களும் ரித்திக் கூட தான் இருக்கீங்களா? ஆமா. நடந்த விவரத்தை கூறி மற்ற மூவரின் நம்பரையும் கொடுத்து செக் செய்ய சொன்னான் மனோஜ். அவர் கூறினார், 3 நபருக்கும் நீங்கள் கொடுத்த நம்பரில் இருந்து எந்த போனும் வரவில்லை என்று காட்டுகிறது. அதுவும் இல்லாமல் அந்த நம்பர்கள் தற்போது எந்த போன் நெட்வொர்க்கிலும் இல்லை. சீட் நம்ப முடியவில்லை. சரி, இது என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை, பிறகு பேசலாம் என்று கூறி கட் பண்ணினான். அப்பொழுது மித்ரா சாலையை கடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு பெண் சாலையின் ஓரமாக உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய கூந்தல் அவள் முகத்தை மறைத்திருந்தது. மித்ரா அந்த பெண்ணை நெருங்கி சென்றாள். அதே வினாடி ரித்திக் மித்ராவின் கையை பற்றினான். மித்ரா, என்ன பண்ற என்று கேட்டான். அவளுக்கு சுயநினைவு வந்து அந்த பெண்ணை பற்றி கொண்டாள். அவன் கண்களுக்கும் அந்த பெண் தெரிந்தாள். என்னமோ தவறாக இருக்கு என்று இருவருக்கும் புரிந்தது. அதே சமயத்தில் மனோஜ் மைதிலியை தேடிக்கொண்டிருந்தான். ரித்திக் மித்ராவை கூட்டிக் கொண்டு காருக்கு செல்ல முயற்சித்தான். திரும்பி பார்த்தால் அந்த பெண் அங்கே இல்லை. ஒரு கணம் அதிர்ந்து போனான் ரித்திக். மனோஜ் மைதிலியை தேடிக்கொண்டு கடற்கரை போகும் சாலையில் ஓடினான். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது அது எந்த இடம் என்று. கரிகாட்டு குப்பம். அமானுஷ நிகழ்வுகள் அதிகம் நடக்கும் சென்னையில் உள்ள பிளேஸில் இதுவும் ஒன்று என்று வலைத்தளவாசிகள் இணையதளத்தில் கூறியது நினைத்தான். தவறு செய்துவிட்டோம். இங்கே வண்டியை நிறுத்திருக்க கூடாது. அவர்கள் கூறியது உண்மையோ பொய்யோ, ஆனால் மைத்திலிக்கு எதுவும் ஆபத்து நேரக்கூடாது கடவுளை என வேண்டிக் கொண்டு சென்றான். ரித்திக் போன் செய்தான். மனோஜ் எடுத்து பேசினான். ரித்திக், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ மித்ராவை அழைச்சிட்டு வந்ததை பார்த்தேன். மைத்திலிய காணோம். அவளை தேடிதான் போயிட்டு இருக்கேன். நம்ம இங்க வந்திருக்க கூடாது. இது பாராநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் ஏரியா. நீ சீக்கிரம் கார் எடுத்துட்டு கடற்கரை போற ரோட்ல வா. இதோ உடனே வரேன் என சொல்ல கடற்கரை நோக்கி மைத்திலி போய் கொண்டிருந்தாள். மனோஜ் புயல் வேகத்தில் ஓடினான். அவனை தொடர்ந்து காரை நிறுத்திவிட்டு மணல் பரப்பி ரித்திக் மற்றும் மித்ரா ஓடி வந்தனர். கடற்கரை நோக்கி சென்றவள் கடற்கரையை நெருங்கும் போது மனோஜ் சென்று அவளை மேலும் செல்ல விடாமல் அவள் கையை பற்றினான். அவளுக்கு சுயநினைவு வந்தது. மனோஜ் நடந்தவற்றை கூறினான். அவள் பயந்து மனோஜின் மீது சாய்ந்து கொண்டு அழுதாள். அவள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்ததில்லை. அப்பொழுதுதான் கூறினாள், ஒரு குழந்தை தனியாக அழுது கொண்டு சென்றது. அதை பின்தொடர்ந்து வந்ததாக கூறினாள். இயல்பை மீறி நடக்கும் அமானுஷத்தை தடுக்க இயலாத காரியம் என்பதால் அவர்கள் இங்கிருந்து உயிருடன் தப்பிப்பது கடினம் என தெரிந்தது. மனோஜ் கூறினான், சீக்கிரம் இங்கிருந்து போய்விடுவோம். அப்பொழுது பலமாக காற்று அடித்தது. அனைவருக்கும் புரிந்தது இது ஆபத்தின் அறிகுறி என்று.
அனைவரும் அங்கிருந்து ஓடிச் சென்று காரில் ஏற முயற்சித்தனர். ஆனால் முடியவில்லை. காற்றின் வேகம் இவர்களை பின்னே தள்ளியது. 4 பேரும் நிற்க முடியாமல் கீழே போய் விழுந்தனர். காற்றின் வேகத்தை பொருட்படுத்தாமல் 4வரும் தப்பிக்க முயற்சித்தனர். ரித்திக்கை மட்டும் தனியாக காற்று பின்னே இழுத்து ரித்திக் 10 அடி தள்ளி போய் விழுந்தான். மனோஜ் ரித்திக்கை காப்பாற்ற சென்றான். அதற்கு முன்னால் ஒரு 50 வயது மதிப்புத்தக்க ரப்பர் ரித்திக்கை தூக்கிவிட்டார். என்ன தம்பி, இந்த நேரத்துல இந்த ஏரியால வந்திருக்கீங்க? இந்த ஏரியா மக்கள் தவிர வேற யாரும் இந்த நேரத்துல வரமாட்டாங்க. தப்பு பண்றீங்க. உடனே நீங்க கிளம்புங்க என்று அனைவரையும் அவசரப்படுத்தினார். மனோஜ் அனைவரையும் அழைத்து கொண்டு ஓடினான். அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிவிட்டு, ரித்திக் கார் சாவி கொடு, நான் கார் டிரைவ் பண்றேன். ரித்திக் நன்றாக கார் ஓட்டுவான் என்று அனைவருக்கும் தெரியும். அதையும் மீறி கார் சாவி கேட்டது சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் மனோஜ் எப்படியாவது இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது அந்த பெண் இவர்கள் காரை நோக்கி வர முயற்சித்தாள். மனோஜ் காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தான். அந்த ஏரியா ஒற்றையடி பாதை என்பதால் காரை ரிவர்ஸ் கியரில் பின்னோக்கி வேகமாக இயக்கினான். அந்த பெரியவர் கருப்பு உருவத்தை தடுத்தார். அதனுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். கார் மெயின் ரோடு வந்த பிறகு பவர் ஸ்டியரிங் உதவியுடன் வேகமாக திருப்பி புயல் வேகத்தில் இயக்கினார். அப்போது காரின் ரிவர்ஸ் வியூ மிரர் வழியாக பார்க்கும்போது காரின் பின்னர் அந்த உருவம் அருகில் வந்து கொண்டிருந்தது. அது பெண் இல்லை, பிசாசு என்று வருவதிலே தெரிந்தது. ரித்திக் மற்றும் மித்ரா இருவருக்கும் கடவுள் மீது பேய் பிசாசு மேலும் நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போது நடக்கும் விபரீதத்தை பார்த்தால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. மனோஜ் மற்றும் மைதிலியை பொறுத்தவரை நம்மை மீறிய சக்தி உலகில் இருக்கு என்று நம்புவர்கள். நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும், கடவுள் இருந்தால் அதற்கு எதிர் சக்தியும் இருக்கும் என்று நினைப்பவர்கள். ஆனால் இவர்கள் இது போன்ற சூழ்நிலையை சந்தித்ததில்லை. மனோஜ் வேகத்தை அதிகப்படுத்தினான். தற்போது பின்னே ஓடி வந்த உருவத்தை காணவில்லை. நிம்மதி அடைந்த போது முன்னே காரின் கண்ணாடியில் கூந்தல் தொங்கியது. காரின் மேற்பகுதியில் அது இருப்பது தெரிந்தது. மனோஜ் மனதில் அப்போதுதான் அந்த எண்ணம் தோன்றியது. பக்கத்தில் சர்ச், மசூதி அல்லது கோவில் இருக்கிறதா என்று பார்த்தான். அவன் வந்து கொண்டிருந்த இடத்தின் அருகிலேயே ஒரு சிறிய அம்மன் கோவில் இருந்தது. அங்கே கொண்டு போய் காரை நிறுத்தினான். இப்பொழுது அந்த கருப்பு உருவம் அங்கே இல்லை. அங்கே கிரில் கேட் வழியா கடவுளை வணங்கிவிட்டு அனைவருக்கும் விபூதி குங்குமம் பூசினாள் மைத்திரி. அதன் பிறகு மனோஜ் காரை இயக்கினான். இப்பொழுது எந்த தொந்தரவும் இல்லை. ரித்திக், மித்ரா இருவரும் அந்த உருவம் பெண்ணோ அல்லது பேயோ என யோசித்துக் கொண்டனர். மனோஜ் காரை வேகமாக இயக்கி ரித்திக் வீட்டிற்கு அருகில் வந்தான். ஆனால் ரித்திக் வீட்டின் கேட் அருகே அந்த பெண் இவர்களுக்காக காத்திருந்தாள். அந்த உருவம் ரித்திக் வீட்டு கேட் அருகே அமர்ந்திருந்தது. மனோஜ் சற்று முன்னரே காரை நிறுத்தினான். அதை பார்த்து விட்டு, என்ன பாஸ், இங்கேயே காரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க? சரி, நான் கிளம்புறேன், நாளை பார்ப்போம் என்று கூறிய ரித்திக்கை காரை விட்டு இறங்க போனான். மனோஜ் தடுத்தான். அங்கே பார் என்று கூறினான். அவன் கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. என்ன பாஸ், உங்க கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லையா என்று மனோஜ் கேட்டான். இல்லையே, நம்மை துரத்தி அந்த உருவம் அங்கு இருக்கிறது. அந்த பெண் உருவம் மனோஜ் மற்றும் மைத்திலி கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது. மித்ரா இறங்கி சென்று பார்க்க சென்றாள். மைத்திலி தடுத்தாள். மித்ரா, சற்று அமைதியாக இரு. என்னங்க நீங்க, காரை நம்ம வீட்டுக்கு விடுங்க. ரித்திக் கூறினான். நீ இரு மித்ரா, நான் போகிறேன். அவளுக்கு என்ன தேவை என்று எனக்கு புரியவில்லை. என் வீடு வரைக்கும் வந்திருக்கலாம். அவ பெண்ணா இல்ல பேயா என்று தெரியவில்லை. ரித்திக்கை பொருட்படுத்தாமல் மனோஜ் காரை பெசன் நகர் நோக்கி செலுத்தினான். ரித்திக் கூறினான். பாஸ், எங்க போறீங்க? ரித்திக், நான் சொல்வதை கேள். இன்று என் வீட்டில் தங்கிக்கொள். பாஸ், அவளிடம் என்ன பிரச்சனை என்று கேட்போம். அவள் சொல்ல மாட்டாள். ரித்திக், அவளிடமிருந்து தப்பித்தும் திரும்ப அவளிடமே போய் நலம் விசாரிக்க முடியாது. நீங்க சொல்றது சரிதான் பாஸ். எப்படியா இருந்தாலும் நான் என் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இன்று இல்லை என்றால் நாளை. நீ சொல்வது சரிதான். அவளுக்கு பயந்து நீ உன் வீட்டிற்கு செல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது வேண்டாம். இப்பொழுது மித்ரா கூறினாள். மாமா, ரித்திக் வீட்டிற்கு வந்தா அவளால் நம்முடைய வீட்டிற்கு வர முடியாதா என்ன? நம்ம இங்கே இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேட வேண்டும். நல்லா சொல்லு மித்ரா என்று ரித்திக் கூறினான். இப்பொழுது மைதிலி கூறினாள். அவள் நம் வீட்டிற்கு வர முடியாது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று மித்ரா கேட்டாள். அவளால் நம்ம காம்பவுண்ட் அருகில் கூட வர முடியாது. நான் சொன்னால் அதற்கு காரணம் இருக்கு என்று உனக்கு தெரியாத என கேட்க இப்பொழுது மனோஜ் கூறினான். மைத்திரி சொல்வது உண்மை. அவளால் நம் வீட்டு காம்பவுண்ட் கேட்டை கூட நெருங்க முடியாது. பார்ப்போம் என்று ரித்திக் கூறினான். இவர்கள் வீடு வந்தடைந்தார்கள். அந்த பெண் அங்கே வரவில்லை. மனோஜ் கூறினான். ரித்திக், நீ திறமசாலி என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உனக்கு பயிற்சி அளித்த குருநாதர் என்பதை மறந்து விடாது என்று சிரித்து கொண்டே கூறினான். வீட்டிற்குள் நுழைந்தவுடன், மாமா, நீங்க செய்த காரியம் எனக்கு புரியல. எது மித்ரா? நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தது அவள் இருக்கிறாள் என்பதற்காக நீங்கள் இனிமேல் ரித்திக் வீட்டுக்கே போகாம இருப்பீங்களா? மனோஜ் மெல்ல சிரித்து கொண்டே பதில் சொன்னான். நான் பயந்து வரவில்லை மித்ரா. அனைவரையும் பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளேன். ஏனென்றால் நீ பார்த்தியம் அந்த பெண் மற்றும் ரித்திக்கை காப்பாற்றிய அந்த பெரியவர், அவர்கள் இருவருமே இந்த உலகத்தில் இல்லை. புரியல பாஸ் என்று ரித்திக் கூறினான். இப்பொழுது மைத்திலி கூறினாள். உனக்கு எதுதான் புரிஞ்சிருக்கு? மைத்திலி மேடம், நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்களா? ரித்திக் மற்றும் மித்ரா இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று அதிர்ச்சியாக மித்ரா கேட்டார். அவர்களுடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் நான் பார்த்தேன். அதே தான் என் கணவரும் பார்த்திருப்பார். ஆமா மைத்திலி என்று மனோஜும் கூற ரித்திக் மற்றும் மித்ராவிற்கு பிரச்சனையின் தீவிரம் புரிந்தது.
மாமா நீங்க செய்தது நம்ம நல்லதுக்கு தான். ஆனா இதுக்கு தீர்வு தெரியலையே மாமா. ஆம், அந்த இடத்தில் அங்கிருந்து தீர்வு காண நேரமில்லை. பாதுகாப்பா வீடு வந்து சேர்ந்தால் போதும் என்று இருந்தது. அக்கா, நம்ம ரித்திக் வீட்டு கிரில் கேட் அருகில் இருந்த பேய் ஏன் நம்ம வீட்டுக்கு வரல? மைத்திலி மித்ராவிடம் பதில் கூறினார். ரித்திக் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அவன் வீட்டில் எந்த கடவுள் படமும் பூஜை அறையும் இல்லை என்பது உனக்கு தெரியும். ஆதலால் துஷ்ட சக்திகள் எளிதாக அவன் வீட்டில் நுழைய வாய்ப்புள்ளது. அதனால்தான் உங்க மாமா அவன் தனியா இருந்த ஆபத்து என்று இங்கு அழைத்து வந்துள்ளார். இங்கு நம் வீட்டின் காம்பவுண்ட் கேட் முதல் அநேக இடங்களில் கடவுளின் சிலை மற்றும் படங்கள் உள்ளன. இப்போ ரித்திக் கூறினார். மேடம், நீங்க தான் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொன்னீர்களே, எங்க வீட்டுல இருக்க மாட்டாரா? உன்னை காப்பாற்றி என் கணவர் அழைச்சிட்டு வந்தாரு பாத்தியா, அவரை உதைக்கணும். பஸ், மைத்திலி மேடம் டென்ஷன் ஆகிட்டாங்க. உங்களை அடிக்க போறாங்க, ஓடி விடுங்க. உன்னதாண்டா நான் இப்போ அடிக்க போறேன் என்று கூறிக்கொண்டே மனோஜ் வர ரித்திக் தலை தெறிக்க ஓடிவிட்டான். பயணம் ஆரம்பமானது. திங்கட்கிழமை விடியற்காலை மனோஜ், மைத்திலி, ரித்திக் மற்றும் மித்ரா ஆகியோர் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தனர். பிரதாப், அசோக் மற்றும் அரவிந்த் இவர்களுடன் இணைந்து கொண்டனர். சென்னை விமான நிலையம் அழகாக இருந்தது. காலை 7:45 மணிக்கு புறப்பட்டது இண்டிகோ விமானம். சரியாக 1 மணி நேரத்தில் பெங்களூர் ஏர்போர்ட் வந்தது. சென்னை ஏர்போர்ட் போல் பெங்களூர் ஏர்போர்ட்டும் அழகாக இருந்தது. இவர்கள் போக வேண்டிய சிலிகுரி விமானம் ஏர் ஏசியா 11:40 மணிக்கு தான் புறப்படும். அதனால் இவர்கள் இளைப்பாறை விட்டு காலை உணவை பெங்களூர் ஏர்போர்ட்டில் முடித்துக் கொண்டனர். விமானம் மற்றும் விமான நிலையத்தில் இந்த கேஸ் பற்றி எதுவும் விவாதிக்க வேண்டாம் என்று முன்னரே மனோஜ் அறிவுறுத்தியிருந்தான். அதனால் அனைவரும் பொதுவாக பேசிக்கொண்டு வந்தனர். விமானம் 3 மணி நேரம் 15 நிமிடம் கழித்து சிலிகுரி அடைந்தது. 15 நிமிடம் தாமதமாக வந்தது. சிலிகுரி ஏர்போர்ட் சிறியதாக இருந்தது. பெங்களூர், சென்னை போல் இல்லாமல். மாலை 3:45 மணி மதிய நேரம் முடிய போனதால் அனைவருக்கும் பசி எடுத்து அங்கிருந்த டாக்ஸி மூலம் மவுண்ட் இன்டர்நேஷனல் ஹோட்டல் சென்று கொண்டிருந்தனர். அங்குதான் இவர்கள் ஓய்வு எடுக்க புக் செய்திருந்தனர். ஏனென்றால் இதன் பிறகு டார்லிங் செல்வது எளிதல்ல, இரவு பயணம் என்பதால். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் கேட்ட MUV ரக கார் ஆயுதங்களுடன் மற்றும் நவீன தேவையான உபகரணங்களுடன் நாளை காலை இவர்களுக்கு கிடைக்கும் என்பதால் இந்த நட்சத்திர விடுதியில் ஸ்டே செய்து நாளை செல்லலாம் என்று முன்னரே முடிவு எடுத்து இருந்தனர். ஹோட்டலில் முன்னரே தகவல் தெரிவிக்கப்பட்டதால் இவர்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு செக்இன் செய்வதற்காக ரிசப்ஷன் டெஸ்க் வந்தனர். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிகியூட்டிவாக ஒரு பெண் அழகாக இருந்தாள். ஆனால் இதே பதவிக்கு உண்டான சிரிப்பு அவளிடம் இல்லை. வரும் அனைவரையும் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி தாமதமாக அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடித்து சாவி கொடுத்தால் மற்றவர்களுக்கு. பிரதாப் கேட்டான் அசோக்கிடம். அசோக், இந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேங்குது. அழகா இருக்கா, அந்த திமிர் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சு டார்ச்சர் பண்றா சரி என்று அசோக் கூறினான். அரவிந்த் கூறினா, அங்க பாருங்க, இன்னொரு அழகான பொண்ணு வருது. அவள் அந்த ஹோட்டல் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணிபுரிகிறாள். அவளிடம் சென்று ஆங்கிலத்தில் கேட்டான் பிரதர். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ த ரூம் கீ சூன், வி நீட் டு ரெஃப்ரெஷ். அவள் தமிழில் கூறினாள். மன்னிக்கவும், இதோ தயாராகிவிட்டது. நீங்க தமிழ்நாடா என்று கேட்டான் பிரதாப். ஆமா என்று சொல்லிக்கொண்டே சாவியை கொடுத்தாள். உங்கள் பெயர் என கேட்க அவள் கூறினாள் சந்தியா என. 18 நாட்களுக்கு முன்பு தொழிலதிபர் கமல் சாட்டர்ஜி அவருடைய பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து சோகமாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய மகள் அதிதி மற்றும் மாப்பிள்ளை தீபக் ஆகியோர் தற்போது உயிரோடு இல்லை. அந்த வருத்தம் அவரை மிகவும் பாதித்தது. கமல் மற்றும் அவருடைய மகன் வினய் இருவரும் மேற்கு வங்க மாநிலத்தில் கௌரவமாக தொழிலதிபர்கள். கமல் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் திருமணம் செய்து தமிழ் பெண் மற்றும் அவர் பிசினஸ் தமிழ்நாட்டில் இருப்பதால் அவருக்கு அவன் மகன் வினய் இருவருக்கும் தமிழ் நன்றாகவே தெரியும். வினய் கூறினான், அப்பா வந்துட்டீர்களா? தங்கச்சி மற்றும் தீபக்கை கொலை செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை வினய். நாட்டில் நல்லது செய்பவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். எனக்கு வாழ்க்கையே பிடிக்கவில்லை. உனக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உனக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தால் நீயும் நல்லபடியாக வாழ்க்கையை பார்த்துவிட்டு நானும் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். அப்பா, அதுக்கெல்லாம் அவசரம் இல்லை. தங்கை இறந்து 1 மாதம் கடந்து அவளுடைய மரணத்தின் காரணம் தெளிவாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது வினயின் செல்போன் ரிங் அடித்தது. எடுத்து யார் என்று பார்த்தான். ஆசிகா. ஆசிகா இவன் கல்யாணம் பண்ணிக்க போகும் பெண் தொழிலதிபர் அனில் சர்மாவின் மகள். வினய், எங்கே இருக்கீங்க? அவள் குரலில் வருத்தம் தெரிந்தது. வீட்டில் தான் இருக்கிறேன். அஜய் பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா ஆசிகா? இல்லை வினய், எனக்கு பயமா இருக்கு. உங்கள் தங்கை அதிதி இறந்த அன்றுதான் என் அண்ணனும் காணாமல் போயிருந்தார். 1 மாதமாகியும் திரும்ப வரவில்லை. போலீஸ் இதுவரை எந்த தகவலும் கூறவில்லை. தேடிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். கவலைப்படாத ஆசிகா. சிலிகுரி போலீஸ் கமிஷனர், டார்லிங் மாவட்ட SP இருவருமே என் தந்தைக்கும் உன் தந்தைக்கும் பழக்கமானவர்கள். நிச்சயம் நம் அஜய் திரும்ப வருவான்.
வினயமிடமிருந்து போன் வாங்கி கமல் பேசினான். கவலைப்படாதம்மா, நான் இப்போ கமிஷனர் கிட்ட பேசுறேன். அஜய் நிச்சயம் திரும்ப வருவான் என்று கூறி போனை வைத்தார். சிலிகுரி கமிஷனருக்கு போன் செய்தார். கமிஷனர் பெங்காலி மொழியில் பேசினார். கமல் விவரத்தை கேட்டுவிட்டு பதட்டமாக வினயிடம் கூறினார். பின்னர் ஆசிகா மற்றும் அவரது தந்தை அனில் சர்மாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அஜய் சர்மா இறந்துவிட்டதாக தகவல் வந்ததை அடுத்து அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று அடையாளம் காண சென்றனர். பிணம் அழுகிய நிலையில் இருந்ததால் பிணத்தில் இருந்த ஆபரணங்கள் மற்றும் இதர பொருட்களை வைத்து அஜய் சர்மா தான் என்ற முடிவுக்கு வந்திருந்தனர். இருப்பினும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்து விடலாம் என்று நினைத்தனர். 2 நாட்களில் உறுதியானது இருந்தது அஜய் சர்மா தான் என. ஆசிகா மற்றும் அனில் சர்மா இருவரும் கதறி அழுதனர். வினய் மற்றும் கமல் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தனர். மேலும் இருவரும் ஆசிகா மற்றும் அனில் சர்மாவுக்கு ஆறுதலாக அவர்கள் வீட்டிலேயே தங்கினார்கள். ஆணையர் அலுவலகம், சிலிகுரி. கமல் ஆணையரிடம் கேட்டார். ஆங்கிலம் மற்றும் பெங்காலி கலந்து. எனக்கு உங்கள் காவல்துறை மீது நம்பிக்கை போய்விட்டது. என் மகளை காப்பாற்ற முடியவில்லை, மருமகனையும் காப்பாற்ற முடியவில்லை. இப்பொழுது என் மருமகனின் சகோதரனையும் காப்பாற்ற முடியவில்லை. நான் இதை பற்றி மினிஸ்டரிடம் புகார் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய நிலை புரிகிறது. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். இந்த மரணங்களுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று ஆணையர் கூறினார். வினய் கேட்டான். அங்கிள், நீங்க இருந்தும் குற்றவாளியை தப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் போது வருத்தமா இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் நாங்கள் காத்திருப்பது குற்றவாளிக்கு தண்டனை கிடைப்பதற்கு என்று கேட்டான். இன்னும் ஒரு 10 நாட்கள் பொறுமையா இருங்கள். இதற்கு மேற்கு வங்க மாநில குற்றப்பிரிவிலிருந்து ஒரு சிறப்பு அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. கமல் மற்றும் வினய் ஆணையருக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றனர். 10 நாட்களுக்கு பிறகு கமிஷனரிடமிருந்து போன் வந்தது. கமல், அனி, சாட்டர்ஜி, வினய் மற்றும் ஆசிகா அனைவரும் இருந்தனர். கொலையாளி பற்றிய தகவல் கிடைத்து விட்டதாக நினைத்தனர். ஆனால் ஏமாற்றமுடன் அதிர்ச்சியும் கலந்து கொண்டது. அதற்கு காரணம், இந்த கொலைகளை விசாரிக்க வந்த டிஎஸ்பி மற்றும் 2 இன்ஸ்பெக்டர் மர்மமான முறையில் இறந்துவிட்டனர் என்று கமிஷனர் கூறினார். தற்பொழுது சிலிகுரி நகரத்தை மனோஜ் மற்றும் குழுவினர்கள் சுற்றி பார்த்தனர். ஓரளவு அழகாக இருந்தது. இருந்தாலும் பெரிய அளவில் அனைவரையும் ஈர்க்கவில்லை. இரவு அனைவரும் மனோஜ் ரூமில் கூடியிருந்தனர். மனோஜ் கூறினான். நாளையிலிருந்து நமக்கு வேலை ஆரம்பம். நாம் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரதாப் கேட்டான். இப்பொழுது நமது திட்டம் என்ன சார்? ரித்திக் கூறினான். நம்ம தலைமை செயலாளரின் மகன் தீபக் மற்றும் மருமகள் அதிதி அவர்கள் மரணத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய வேலை. இது எனக்கு தெரியாதா என்று பிரதாப் கேட்டான் கோபமாக. அது மட்டும் இல்லை, தமிழகத்திலிருந்து காணாம போன்ற 2 சிஐடி ஆபீசர்கள் என்ன ஆனார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று மைதிலி கூறினார். அதனுடன் சேர்ந்து இன்னும் 4 கொலைகளுக்கு உண்மை தெரிய வேண்டுமே என்று மனோஜ் கூறினான். அனைவரும் அதிர்ந்தனர். மித்ரா கேட்டால், என்ன மாமா புதுசா சொல்றீங்க? ஆமா, டார்ஜிலிங்கில் 6 நாட்களுக்கு முன்பு ஒரு டிஎஸ்பி 2 இன்ஸ்பெக்டர்ஸ் மர்மமான முறையில் இறந்துவிட்டனர். அடக்கடவுளே, இது வருத்தமான விஷயம். இதை கண்டுபிடிக்க மேற்கு வங்க காவல்துறை இருக்கிறது. இது நம்முடைய வேலை என்ன என்று மித்ரா கேட்டார். இன்னொரு மரணம் யாருடைய என்று மைதிலி கேட்டார். சொல்கிறேன். அந்த இன்னொரு மரணம் தொழிலதிபர் அனில் சர்மாவின் மகன், ஆசிகாவின் மூத்த சகோதரன் அஜய் சர்மா. பிரதாப் கேட்டான். சார், நம்ம கண்டுபிடிக்க வந்த விஷயம் நல்லபடியா முடிய வேண்டும். எதற்காக இந்த கூடுதல் கேஸ்? ரித்திக் கூறினான். ஆமா பாஸ், நம்ம பிரதாப் சார் சொல்ற மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு கேஸ் பிடிக்க போனா போனஸா ஏதாவது கேஸ் கொடுத்துடுவாங்க நமக்கு. இல்ல, இது போனஸ் கேஸ் கிடையாது, நம்ம கேஸ் தான். ஏனென்றால் இறந்து போன அஜய் சர்மாவின் தங்கை திருமணம் செய்து கொள்ள போவது நம் தலைமை செயலாளரின் மருமகள் அதிதியின் அண்ணனை. அவன் பெயர் வினய், தொழிலதிபர் கமல் சாட்டர்ஜியின் மகன். மேலும் அதிதி காணாமல் போன அன்றுதான் அஜய் சர்மாவும் காணாமல் போனார். அந்த டிஎஸ்பி மற்றும் 2 இன்ஸ்பெக்டர்ஸ் மரணம் எதற்காக? பிரதாப் கேட்டார். அதிதி, தீபக் மற்றும் அஜய் சர்மாவின் கொலை வழக்கை கண்டுபிடித்ததற்கான வந்தவர்கள் அவர்களும் இறந்துவிட்டனர். அனைவரும் சற்று திகிலடைந்தனர். அப்பொழுது ரித்திக் கேட்டான். பாஸ், நாம எல்லாருமே அதே தீபக் அதிதி கொலை வழக்கை தானே விசாரிக்க வந்திருக்கோம். நம்முடைய உயிருக்கும் ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பது போல் தோன்றுகிறது என்று ரித்திக் கூற, நிச்சயமாக என்று மனோஜ் அழுத்தமாக கூறினான். மறுநாள் காலை சிலிகுரி. மனோஜ் கேட்டது போல் நவீன வசதிகளுடன் கூடிய 2 MPV ரக வாகனங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிவப்பு நிறத்தில் ஒன்றும் சில்வர் நிறத்தில் ஒன்றும் இருந்தது. மனோஜ் சிவப்பு நிற காரை எடுத்துக்கொள்ள அவனுடன் மைத்திரி, ரித்திக் மற்றும் மித்ரா பயணித்தனர். பிரதாப் சில்வர் நிற காரை எடுத்துக்கொண்டான். அவனுடன் அசோக் மற்றும் அரவிந்த் இணைந்து கொண்டனர். காரில் மனோஜ் கேட்ட நவீன உபகரணங்கள் மற்றும் தேவையான துப்பாக்கிகள் ரகசிய இடத்தில் வைத்திருந்தனர். சிறுகுழியில் இருந்து டார்ஜிலிங் ரோகிணி ரோடு வழியாக செல்லலாம் என்று முடிவெடுத்து 64 கிலோமீட்டர் பயணத்தை ஆரம்பித்தனர்.
மலைப்பாதை அழகாக இருந்தது. பனி படர்ந்த மலைகளுக்குள் அருகில் பயணித்துக் கொண்டிருந்தனர். பயணத்தில் பாதி தூரத்தில் கர்ச்சியாங் நகரம் வந்தது. 2 கார்களிலும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்ததால் மனோஜ் பிரதாப்புடன் அலைபேசியில் பேசிக்கொண்டு வந்தான். அப்போது அசோக் மற்றும் அரவிந்த் மனோஜிடம் கேட்டார்கள். கர்சியாங் நகர் அருகில்தான் கொலை நடந்த பகுதி இருக்கிறது. ஆதலால் நாம் இங்கு தங்கினால் விசாரணை நடத்த சுலபமாக இருக்கும். மனோஜ் பதில் கூறுவதற்கு முன்பு பிரதாப் கூறினான், நாம் தங்குமிடம் பாதுகாப்பான இடமாய் இருக்க வேண்டும். மேலும் நமக்கு கார்ஜியங்ஸி மட்டுமில்ல, டார்ஜிலிங்கிலும் வேலை இருக்கிறது. நாம் முடிந்த அளவுக்கு ஆபத்தான இடங்களில் ஸ்டே செய்வதை தவிர்க்க வேண்டும். என்ன எஸ்பி சார், நான் சொல்றது கரெக்டா? மனோஜ் கூறினார், ரொம்ப சரி என்று. இப்பொழுது பிரதாப் சொன்னான், சாரி எஸ்பி சார், ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அனைவரும் உங்களை கேள்வி கேட்டு கொண்டிருக்கோம். நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால ஒரு மாறுதலுக்காக நான் பதில் கூறினேன். நோ ப்ராப்ளம் பிரதாப். இப்பொழுது ரித்திக் பிரதாப்பிடம் கேட்டான். பிரதாப் சார், சொல்லு ரித்திக், நமக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடாம இப்படி வீட்டில் தங்க சொல்றீங்க. இது நியாயமா? நீங்க இதை பற்றி டிஐஜியிடம் கேட்க வேணாமா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்போது மித்ரா கூறினார், ரித்திக், உன் குருநாதர் என்னிடம் சொல்லிவிட்டார் நாம தங்க போவது பெரிய பங்களா என்று. நீ கேட்கும் அனைத்து வசதிகளும் இருக்கும். அப்படியா? அப்போ சரி. டார்ஜிலிங் நகரில் கார் நுழைந்தது. டார்ஜிலிங் அழகாக இருந்தது. ஆனால் வீடுகள் நெருக்கமாக இருந்தது மற்றும் பல அடுக்குகளாக இருந்தது. அதேபோல் சாலையில் ரயில் போகும் தடமும் ஒரு புறம் இருந்தது. அது புகழ்பெற்ற டார்ஜிலிங் டாய் ட்ரெயின் செல்லும் பாதை. தலைமை செயலாளரின் பங்களாவை அடைந்தனர். பங்களா சகல வசதிகளுடன் இருந்தது. மனோஜ் கூறினான், அனைவரும் சற்று ஓய்வு எடுத்துவிட்டு பிரேக்பாஸ்ட் சாப்பிட வெளியே செல்லலாம். அதற்கு பிறகு அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரித்திக் குறுக்கிட்டான். ஊர் சுற்றி பார்க்க போகிறோம், அதானே பாஸ்? இல்ல, இந்த கொலையை கண்டுபிடிக்க களத்தில் இறங்குகிறோம். என்ன பாஸ், முதல் 2 நாட்கள் டூரிஸ்ட் போல் சென்று கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னீர்கள். அதற்கு நேரம் இல்லை. இன்றே நம் வேலையை தொடங்கலாம். அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு காலை உணவு முடித்துக்கொண்டு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டனர். வந்த வழியிலே திரும்பச் சென்றனர். கர்சியாங் நகரை நோக்கி பயணம் செய்தனர். இப்பொழுது மைதிலி அடுத்த கட்ட நடவடிக்கையை கூறிக்கொண்டே வந்தாள். நாம இப்ப போய் கொண்டிருக்க இடம் டவ் ஹில்ஸ். இங்கேதான் நம்ம தலைமை செயலாளரின் மகன் தீபக் மற்றும் அதிதி இருந்தது. அதே போல் இங்கே இருக்கிற காட்டுப்பகுதியில் தான் அஜய் சர்மா மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்டோர் பல போலீசார் உடல் கிடைத்தது. இந்த டவ் ஹில்ஸ் பகலில் சிறந்த சுற்றுலா தலம். அதே சமயம் இரவில் பேய்கள் நடமாடும் பகுதி என மக்கள் சொல்கின்றனர். ஆனால் அது உண்மையா அல்லது பொய்யா என்று தெரியாது. இப்பொழுது மனோஜ் கூறினான், நாம் இங்கே ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என்று பார்த்துவிட்டு மாலையே திரும்பிவிட வேண்டும். அனைவரும் சம்மதித்தனர். ஹில்கார்ட் ரோடு வழியாக வந்து டவ் ஹில்ஸ் வந்தடைந்தனர். காரை நிறுத்திய பிறகு மனோஜ் கூறினான், அசோக் மற்றும் அரவிந்த், நீங்க காரில் அமர்ந்து அல்லது காருக்கு அருகே இருந்து நாம திரும்பி செல்ல தயாராக இருங்கள். ஏனென்றால் நம் வாகனத்தை வைத்துதான் இந்த இடத்தில் இருந்து வெளியேற முடியும். ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலே உடனே இங்கிருந்து வெளியேற தயாராக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் காரை விட்டு சென்று விட்டால் எதிரிகள் நம் வாகனங்களை குறிவைத்து தாக்குவது சுலபம். அதனால் நாம் இங்கிருந்து செல்வது கடினம். நாங்கள் சென்று சிறிது நேரம் கழித்து பிரதாப் மற்றும் ரித்திக்கை அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு பதில் இங்கே இருப்பார்கள். நீங்கள் எங்களுடன் கலந்து தடயங்களை தேடலாம். இருவரும் ஓகே சார் என்று கூறினார்கள். அந்த இடமே குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்தது. அங்கு புகழ்பெற்ற விக்டோரியா பள்ளிக்கூடம் இருந்தது. அதை கடந்து அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஹண்டட் சர்ச் வந்தனர். அது பாழடைந்த பழமையான சர்ச். தற்போது பயன்பாட்டில் இல்லை. பார்க்கவே திகிலாக இருந்தது. அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டே சென்றனர். பின்னர் சிறிது தூரம் சென்று காட்டுப்பகுதியை அடைந்தனர். ஆனால் சிறிய தடயம் கூட கிடைக்கவில்லை. செல்லும் இடமெல்லாம் அடையாளம் வைத்துக் கொண்டு சென்றனர். மனோஜ் நினைத்தது போன்ற நிகழ்வுகள் அமானுஷ்யமாக நடக்க ஆரம்பித்தது. அந்த மதிய நேரத்தில் மாலை நேர இருள் சூழ்ந்தது. மழையும் பெய்தது. இவர்கள் எதற்கும் தயாராக வந்தனர். ரெயின் ப்ரூஃப் பேக் வித் ரெயின் கோட்ஸ் அண்ட் ஹை பவர் லெட் டார்ச் எடுத்து வைத்திருந்தனர். காட்டுப்பகுதியில் இருந்து வெளியே ஆரம்பித்தனர். பேய் மழை பெய்ய தொடங்கியது. இருப்பினும் சிரமப்பட்டு கார் இருக்கும் இடத்திற்கு வந்தனர். அசோக் மற்றும் அரவிந்த் காரிலும் காருக்கு அருகிலும் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மனோஜ் உடனே ரித்திக்கை கூப்பிட்டு, காருக்கு அருகில் யாரும் வந்த அடையாளம் இருக்கிறதா? காரின் உள்ளே அல்லது காரை சுற்றி ஏதாவது ஆபத்தான பொருள் இருக்கிறதா என்று பார்க்க சொன்னான். மனோஜ் 2 காருக்கும் இன்னொரு கீ வைத்திருந்தான். அதை வைத்து கார் கதவை திறந்தான். பின்னர் மைதிலி மற்றும் மித்ராவை ரித்திக்கின் பாதுகாப்புடன் ஒரு காரில் இருக்க சொல்லிவிட்டு அசோக் மற்றும் அரவிந்த் இருவரையும் கண்டுபிடிக்க பிரதாப்புடன் சென்றான். அவருடைய கை கடிகாரத்தில் ஜிபிஎஸ் சிப் பொருத்தப்பட்டுள்ளதால் அவர்கள் இருக்கும் இடத்தை அறிய முடிந்தது. இவர்கள் முன்பு சென்று இருந்த பகுதிக்கும் எதிர் திசையில் சென்று கொண்டிருந்தனர். ஒரு வழியாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அசோக் மற்றும் அரவிந்த் இருவரும் சுயநினைவு இல்லாமல் ரோட்டில் விழுந்தனர். மனோஜ் சென்று உயிர் இருக்கிறதா என்று பார்த்தான். இருந்தது. எனவே மனோஜ் சற்று நிம்மதி அடைந்தான். பிரதாப் தண்ணீர் எடுத்து வந்து இருவரையும் மயக்கம் தெளிய செய்தான். பின்னர் விசாரித்தனர். அசோக் மற்றும் அரவிந்த் கூறினார்கள், பயத்தில் இருந்தார்கள். குரல் மெதுவாக வந்தது. ஒரு தலை இல்லாத சிறுவனை பார்த்தோம். தூரத்தில் சரியாக தெரியவில்லை. சிறிது தூரம் போன பிறகு தெரிந்தது.
ஆனால் அந்த உருவம் மறைந்து போனது. இது எங்களுக்கும் பிரம்மை போல இருந்தது. திடீரென்று கேட்ட பயங்கரமான சத்தம், அதன் பிறகு எப்படி மயங்கினோம் என்று தெரியவில்லை என்று கூறினார்கள். இப்போது மனோஜ் பிரதாப்பிடம் கூறினான், நாம் நினைத்தது போலவே இந்த டவ் ஹில்ஸ் ஆபத்தான பகுதிதான். அந்த சிறுவன் போன்ற உருவத்தை இங்கு நிறைய பேர் பார்த்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது 100 பிளேஸ், சீக்கிரம் கிளம்புவோம். அப்பொழுது மனோஜ் கவனித்தான், அது ஒரு க்ளோஸ்டு மீடியம் சைஸ் கவர் பேக். அதில் ஒரு பிரிண்ட் பேப்பர் இருந்தது. அதை எடுத்து என்னவென்று பார்த்தான். அந்த கவரில் என்ன இருக்கிறது என்று பிரித்து பார்க்கும்போது மழையின் தீவிரம் அதிகமானது. பிரதாப் கூறினான், மனோஜ் சார், இங்கிருந்து கிளம்பிவிடுவது நல்லது. ஆமா பிரதாப் என்று மனோஜ் கூற அனைவரும் காரில் ஏறினார்கள். பிரதாப் காரை ஸ்டார்ட் செய்து இயக்கினான். காரின் வைப்பர் மழை நீரை காரின் கண்ணாடியிலிருந்து வெளியேற்றினாலும் பாதி சரியாக தெரியவில்லை. பிரதாப் கவனத்துடன் காரை டிரைவ் செய்தான். அப்பொழுது சாலை நடுவில் அந்த தலையில்லா சிறுவன் தெரிந்தான். பிரதாப் பிரேக் அப்ளை செய்து வலது பக்கமாக திரும்பி நிறுத்தினான். இன்னும் சற்று தூரம் கார் வலது பக்கம் சென்று இருந்தால் மலைப்பகுதியில் இருந்து கார் கீழே விழுந்திருக்கும். அனைவருக்கும் ஒரு கணம் ஒன்றும் புரியவில்லை. பிரதாப் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து எங்கும் நிறுத்தாமல் செல் என்று மனோஜ் சொன்னான். இப்பொழுது அந்த உருவம் இல்லை. ஒரு வழியாக மைதிலி, ரித்திக், மித்ரா இருந்த கார் அருகில் வந்தனர். பின்னர் அனைவரும் கர்சியாங் நகர பகுதியை வந்தடைந்தனர். ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு அந்த கவரில் என்ன இருக்கிறது என்று பார்த்தான் மனோஜ். அது ஒரு கார் இன்சூரன்ஸ் பாலிசி. அதில் உரிமையாளர் பெயரை பார்த்தான். முத்து என்று இருந்தது. தமிழகத்தைச் சேர்ந்தவன் என்று பெயரிலே தெரிந்தது. ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அட்ரஸை பார்க்கும்போது டார்ஜிலிங் என்று இருந்தது. அதில் இருந்த நம்பரை ஒரு ஆப்பில் செக் செய்யும் போது அது தமிழ்நாடு நம்பர் என்று தெரிய வந்தது. மைத்திரி சொன்னால், நாம் இந்த நபர் வீட்டுக்கு நேரடியாக சென்று விசாரிப்போம், போன் செய்ய வேண்டாம். பிரதாப் கூறினான், கரெக்ட் மேடம். ரித்திக் கேட்டான், மைத்திலி மேடம், இந்த நபருக்கு இந்த கொலைக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா? தெரியல ரித்திக், லிங்க் இருக்கோ இல்லையோ, நம்ம போய் விசாரிப்போம். ஏனென்றால் நமக்கு கிடைத்த ஒரே தடயம் இதுதான். மதிய உணவு நேரம் கடந்து ரொம்ப நேரம் ஆனது. அனைவருக்கும் பசி எடுத்தது. அதனால் கர்சியாங் நகரில் சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். டார்ஜிலிங் வந்து சேர்ந்தது. அந்த முத்துவின் வீடு இருக்க பகுதிக்கு விரைந்தார்கள். அனைவரும் வந்ததால் சந்தேகம் வரும் என்பதால் ஒரு காரை வீட்டிற்கு வெளியே நிறுத்தி மைதிலி மற்றும் மித்ரா இறங்கி கேட் அருகே சென்றனர். வாட்ச்மேன், யார் நீங்க, என்ன வேணும் என்று கேட்டார். ஆனால் பெங்காலியில் கேட்டான். இவர்களுக்கு அவன் என்ன கேட்கிறான் என்று புரிந்தது. ஆனால் பதில் சொல்ல முடியவில்லை. முத்து என்று கூறினார்கள். அவனுக்கு புரிந்தது, இவர்கள் இந்த வீட்டு உரிமையாளர் முத்துவை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று. அதனால் கை சைகை காட்டினான். அவர் இல்லை என ஃபாரின் என்று கூறினான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா என கேட்க அவனுக்கு இங்கிலீஷ் என்ற வார்த்தை மட்டும் புரிய தெரியாது என்று தலையசைத்தான். மைதிலி மற்றும் மித்ரா கூகுள் உதவியுடன் அவர்கள் சொல்ல வந்ததை பெங்காலியில் மொழிபெயர்த்து கூறினார்கள். நாங்கள் வந்தது மிஸ்டர் முத்துவை பார்க்க. அவர் என்னுடைய கல்லூரி நண்பர். எங்கள் தங்கையின் திருமணத்திற்கு அழைக்கவும், மேலும் என்னுடைய வேலை விஷயமா அவரை பார்க்க வந்தேன் என கூறினார். மேலும் அவர் கான்டாக்ட் நம்பர் இருந்தால் நன்றாக இருக்கும். முத்து மொபைல் நம்பர் மாறிவிட்டார். புது நம்பர் மிஸ் செய்துவிட்டேன். அட்ரஸ் மட்டும்தான் இருந்தது என்று கூறினார். அவன் யோசித்துவிட்டு ஒரு டைரி எடுத்து அதில் இருந்த முத்துவின் வெளிநாட்டு நம்பரை கொடுத்தான். மைதிலி நன்றி தெரிவித்தார். இப்பொழுது மித்ரா கேட்டால், அவர் எப்போது ஃபாரின் சென்றார்? அவன் 2 என்று 2 விரலை காண்பித்தான். மீண்டும் கேட்டாள், வருடமா, மாதமா அல்லது நாட்களா என்று வங்காள மொழியில். அவன் வருடம் என்று வங்காள மொழியில் தெரிவித்தான். இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் காரில் ஏறி நடந்த விஷயம் அனைத்தையும் கூறினார்கள். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதற்கான காரணம், 2 வருடத்திற்கு முன்பு வெளிநாடு சென்ற முத்துவின் கார் எப்படி டவ் ஹில்ஸ் வந்திருக்கும், அவருடைய கார் இன்சூரன்ஸ் பேப்பர் எப்படி கிடைத்தது என்று யோசித்தனர். மனோஜ் அந்த நம்பரை பார்த்து அது எந்த நாட்டின் நம்பர் என்று பார்த்தான். அது அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரத்தின் நம்பர். மைதிலி அந்த நகரத்தின் நேரத்தை பார்த்தார். நம்மளுடைய இரவு நேரம், அவர்களுக்கு காலை. தற்பொழுது நள்ளிரவு நேரம். அந்த அமெரிக்கா நகரத்துக்கு இவர்கள் தங்கியிருந்த சீஃப் செக்ரட்டரியின் பங்களாவுக்கு சென்றனர். அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு ஆலோசித்தார்கள். மைதிலி சொன்னால், இந்த முத்துவிடம் எப்பதான் நம்ம பேசுறது? எனக்கு இந்த முத்துவின் கார் எப்படி டவ் ஹில்ஸ் வந்தது என்று தெரிந்தே ஆக வேண்டும். கொஞ்ச நேரம் மைத்திரி, இன்னும் 1 மணி நேரத்தில் அவருடைய காலை நேரம் வந்துவிடும். நாம் பேசலாம். இப்பொழுது அவர் உறங்கிக் கொண்டிருந்தால் நமக்கு தேவையான தெளிவான பதில். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் என்று மனோஜ் சொல்ல, அதுவரை டைம் வேஸ்ட் பண்ணணுமா? இந்த கேஸ் நம்ம மெதுவா விசாரணை பண்ற மாதிரி தெரியுது என்றால் மைத்திரி. இல்ல மைத்திரி, நாம சரியா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே நேரம் சென்னையில் உள்ள தலைமை செயலாளர் வீட்டில் தீபக் ரூமில் ஏதாவது தயம் கிடைக்கிறதா என்று பார்க்க நமது சிஐடி ஆபீசர்ஸ் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அறிவுறுத்தலால். மேலும் உனக்கு மித்ராவுக்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறேன். என்ன வேலை என்று இருவரும் கேட்க, நான் தீபக்கின் கடந்த 1 வருட கால் லிஸ்ட் டெலிபோன் கம்பெனியிடம் வாங்கிவிட்டேன். அதில் தீபக் சந்தேகப்படும்படி அல்லது யாருக்காவது அடிக்கடி போன் செய்துள்ளாரா, அவர் இறப்பதற்கு முன்னும் ஏதாவது சந்தேகப்படும்படியான நம்பரில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்.
இது சுலபம் இல்லை என்று மித்ரா கூற, ஆம் உண்மைதான். நீயும் மைத்திலியும் நாளை வரை நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். இதில் நமக்கு விடை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அல்லது இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு சிறு தடையும் கூட நமக்கு உபயோகப்படும். தீபக் ஒரு தொழிலதிபர் என்பதால் அவள் நிறைய பேரிடம் பேசியிருப்பார். நிறைய முக்கியமான விஷயங்கள் ரொம்ப நேரம் நிறைய ஆட்களிடம் பேசியிருப்பார். ஆதலால் இது மிக சிரமம். முடிந்தவரை முயற்சி செய்கிறோம் என்று மைதிலி கூறினார். எங்களுக்கு அரவிந்த் மற்றும் அசோக்கின் உதவி தேவை என்று மித்ரா கூற மனோஜ் சம்மதித்தான். சிறிது நேரத்தில் முத்துவை தொடர்பு கொண்டனர். அவனிடம் மனோஜ், ரித்திக் மற்றும் பிரதாப் பேசினார்கள். அவன் முதலில் இவர்கள் உண்மையான போலீஸ் ஆபீசரா என்று சந்தேகப்பட்டான். இருப்பினும் அவன் சிஐடி ஆபீசர் மனோஜ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். சமீபத்தில் ஒரு பிரபல கொலை கேஸில் குற்றம் செய்தவர்களை அதிரடியாக கைது செய்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறான். இணையதளத்தில் அதை தேடி தெரிந்து கொண்டான். மனோஜ் இப்பொழுது முத்துவை வீடியோ கால் வர அறிவுறுத்தினான். மனோஜை பார்த்த பின்பு முத்து தெளிவடைந்தான். அந்த காரை பற்றி மனோஜ் கேட்க முத்து கூறினான், தற்பொழுது என்னுடைய நண்பனின் பொறுப்பில் உள்ளதாக தெரிவித்தான். அந்த நண்பர் யார், எங்கிருக்கிறார் என்று மனோஜ் கேட்க முத்து கூறினான், அவனிடம் பேசி 2 மாதம் இருக்கும். இப்பொழுதும் அவன் எங்கு இருக்கிறான் என்று தெரியாது. நீங்கள் அவரிடம் போனில் கடைசியா எப்பொழுது பேசினீங்க? அவன் கால் ஹிஸ்டரி பார்த்து சொன்னான். அனைவருக்கும் ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சி அடைந்தனர். முத்து கூறிய தேதியில்தான் தீபக், அதித்தி மற்றும் அஜய் சர்மா ஆகியோரை காணவில்லை. மனோஜ் இப்போது கேட்டான், மிஸ்டர் முத்து, நீங்கள் உங்கள் நண்பரிடம் கார் கொடுத்தது எதற்காக? அவர் இந்த ஊரை சேர்ந்தவரா? அவரை பற்றிய தகவல் தெளிவாக கூற முடியுமா என கேட்க முத்து தயங்கினான். நீங்கள் இப்படி தயங்கினால் நாங்கள் உங்கள் நண்பனை கண்டுபிடிக்க இயலாது. என் நண்பனின் பெயர் வித்தார்த். அவன் பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் காதல் திருமணம் செய்து கொண்டான். என்னுடைய வீட்டில் தான் வந்து தங்கினான், அவனுடைய மனைவியுடன். நான் வெளிநாட்டில் இருந்ததால் இதற்கு சம்மதித்தேன். அவனுக்கு கொல்கத்தாவில் வேலை வாங்கி தரலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவன் வேறு ஒரு வேலையில் சேரப்போவதாக கூறினான். அது என்ன வேலை, எந்த ஊர் என்று கூறாமல் அங்கு சென்று தங்கிவிட்டு என்னிடம் சொல்கிறேன் என்று கூறினான். எதற்காக அவர் உங்களிடம் பிறகு சொல்வதாக கூறினார் என பிரதாப் கேட்க முத்து கூறினான், அவனை தேடி அவன் வீட்டில் இருந்தோ அல்லது அவன் மனைவியின் வீட்டிலிருந்து யாரும் வந்தால் பிரச்சனை வரும் என்று பயந்து கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்கலாம் என்று முடிவு செய்தான். எனக்கே அவன் இருக்கும் இடம் தெரியவில்லை என்றால் அவனை யாரும் நெருங்க முடியாது என்று நினைத்தான். அது முடியாத காரியம் மிஸ்டர் முத்து. இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அவருடைய ஆதார் கார்டு, பேங்க், ஏடிஎம் டிரான்சாக்சன் வைத்து ட்ரேஸ் செய்ய முடியும். அவர் எங்கு இருக்கிறார் என்று கண்டுபிடித்து விட முடியும். புதியதாக வங்கி கணக்கு தொடங்கினால் கூட ஆதார் எண்ணோடு இணைக்க வேண்டும். ஆதலால் இன்னும் பல வழிகளில் அவரை கண்டுபிடிக்க முடியும். அவர் தலைமறைவாக இருக்க முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்றான் ரித்திக். புரியுது சார், நீங்க சொல்வது சரிதான். அவன் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருப்பதாக கூறியதான் நான் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிந்ததும் பெரிதாக பயன்படவில்லை. ஆனால் இப்பொழுது பயமாக இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மிஸ்டர் முத்து. நாங்கள் ஏதாவது தகவல் கிடைத்தால் கூறுகிறோம். ஆனால் நீங்கள் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும். நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நாங்கள் இந்த கேஸில் ஈடுபட முடியாது. நீங்கள் சொல்வது போல அவர் தலைமறைவாக பத்திரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை என்றால் அவர் ஆபத்தில் இருக்கவும் வாய்ப்பு உண்டு என்று மனோஜ் கூறினார். மறுநாள் இரவு அனைவரும் பலத்த ஆசலில் இருந்தனர். காரணம், அந்த முத்துவின் நண்பன் டார்ஜிலிங் விட்டு சென்றதாக தெரியவில்லை. அவன் பயன்படுத்திய முத்துவின் கார் எந்த டோல்கேட்டிலும் சென்றதாக ரெக்கார்டு இல்லை என்று பிரதாப் மற்றும் ரித்திக் செய்த விசாரணையில் தெரிய வந்தது. தமிழக சைபர் கிரைம் போலீஸ் மூலம் அவனுடைய வங்கி டிரான்சாக்சன் மற்றும் அவன் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்த அவனுடைய மனைவியின் வங்கி டிரான்சாக்சன் அனைத்தையும் பார்க்கும்போது முத்து சொன்ன தேதிக்கு பிறகு அவர்கள் எந்த பண பரிவர்த்தனையும், அதாவது மணி டிரான்சாக்சன் செய்யவில்லை என்று தெரிய வந்தது. இவை அனைத்தும் தமிழக சிஐடி அதிகாரிகள் மூலமாகவே கிடைத்த தகவல். இவ்வளவு தகவல்களும் காலையில் தொடங்கி இரவு கிடைத்துவிட்டது. இதற்கு காரணம் சிபிஐடி உயர் அதிகாரியான மனோஜ் மற்றும் பிரதாப் ஆகியோரின் பதவி மற்றும் அவர்களின் முயற்சி. இதுவே ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் எடுத்திருந்தால் இந்த தகவலை சேகரிக்க தாமதமாயிருக்கும். ஏனென்றால் சில தகவல்களை பெற உயர் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்க வேண்டியிருக்கும். ரித்திக் கேட்டான், பாஸ், முத்துவின் நண்பனும் அவனுடைய மனைவியும் வீட்டை விட்டு ஓடி வரும்போது நிறைய பணம் எடுத்து வந்திருப்பார்கள். அதனாலதான் அவர்கள் இதுவரை வங்கி கணக்கில் பணம் எடுக்கவில்லை என்று தோன்றுகிறது. பிரதாப் கூறினான், இல்ல ரித்திக், அவர்கள் பணம் வைத்திருந்தால் கடைசியா முத்து சொன்ன தேதியில் வங்கி கணக்கில் பணம் எடுத்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் யாரோ ஒருவருடைய உதவியில் தலைமறைவாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் என்று ரித்திக் சொல்ல, எஸ் பிரதாப் அண்ட் ரித்திக், நீங்க கூறுவது சரி. இதற்கு மேல் இந்த கேஸில் நாம் ஈடுபட வேண்டாம். நாம் தீபக் மற்றும் அதிதி கேஸில் தீவிரமாக நாளை இறங்க வேண்டும். பாஸ், அப்ப இந்த முத்துவின் நண்பன் பாவம் இல்லையா? ரித்திக், நாம வந்திருப்பது தீபக் அதிதி கொலை வழக்கை விசாரிக்க. இதில் கூடுதலாக சில கொலைகளும் இணைந்திருக்கிறது. இந்த முத்துவின் நண்பனை பொறுத்தவரை அவன் ஓடி வந்து திருமணம் செய்து இருக்கிறான். அவனாகவே தலைமுறையாக இருக்க வந்திருக்கிறான். ஆதலால் நாம் அவனை தேடி அலைந்து கொண்டிருக்க முடியாது. நான் அந்த முத்துவிடம் நமக்கு தெரிந்த தகவல்களை சொல்லிவிட்டேன். மேலும் இங்கே உள்ள போலீசில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். கரெக்ட் தான் பாஸ். நாம் தீபக் அதித்தி வழக்கை விசாரிப்போம்.
மனோஜ் தற்போது மைதிலி மற்றும் மித்ராவிடம் கேட்டான். தீபக் யாரிடம் அடிக்கடி போன் பேசியுள்ளான் என்று. மைதிலி, மித்ரா, அசோக் மற்றும் அரவிந்த் அனைவரும் ஒரு நபரின் பெயரை கூறினார்கள். அவன் பெயர் சவுந்தர். மேலும் அவனுடைய அட்ரஸ் கிடைத்துவிட்டது, டார்ஜிலிங் தான் என்று கூறினாள். மேலும் சவுந்தர் மற்றும் தீபக் இருவருக்கும் என்ன தொடர்பு என்று தெரிய வேண்டும். அதனால் நாம் நேரில் போய் சவுந்தரிடம் கேட்டால்தான் தெரியும் என்றார். சரி, உடனடியாக கிளம்புவோம் என்று மனோஜ் கூறினான். சவுந்தரின் புகைப்படம் டெலி நெட்வொர்க் கம்பெனி மூலமாக கிடைத்தது. அவருடைய வயது 65 என்று மைதிலி சொன்னார். அவர்கள் வீட்டு அருகே வந்ததும் காரை சற்று தூரத்திலே நிறுத்தி பிரதாப், ரித்திக் மற்றும் மித்ரா ஆகியோர் மட்டும் வீட்டுக்கு சென்றனர். ஒரு அழகான பெண் கதவை திறந்து ரித்திக் மற்றும் மித்ராவிடம் யார் வேண்டும் என்று ஆங்கிலத்தில் கேட்க, சவுந்தர் சாரை பார்க்கணும் என்று ஆங்கிலத்தில் கூறினார்கள். நீங்கள் யார் என்று ஆங்கிலத்தில் கேட்டால் அந்த பெண், பிரதாப் என்னை தெரியவில்லையா என்று தமிழில் கேட்டான். நீங்க எப்படி இங்கே என்று அந்த பெண் தமிழில் பேசினான். ரித்திக்கும் மித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன ரித்திக், இவங்க யார் தெரியுமா? நம்ம சிலிகுரில் தங்கியிருந்த ஹோட்டல் அசிஸ்டன்ட் மேனேஜர் சந்தியா என பிரதாப் கூறினான். பிரதாப் சந்தியாவை பார்த்து, கொஞ்சம் உள்ளே போய் பேசலாமா, முக்கியமான விஷயம் என்று கூறினான். அவள் இவர்களை உள்ளே அழைத்து உட்கார சொன்னார். இப்பொழுது பிரதாப் கூறினான், சவுந்தர் சாரியிடம் ஒரு தகவல் வேண்டும். என் அப்பா தான், சொல்லுங்க, என்ன விஷயம்? அப்பா தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு தீபக்க தெரியுமா? நீங்கள் எதற்காக கேட்குறீங்க? நீங்கள் முதலில் யார் என கேட்க, நான் சிஐடி ஆபீசர் டிஎஸ்பி பிரதாப், தமிழ்நாடு போலீஸ். என் அப்பாவுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரோட நிறைய முறை உங்க அப்பா போன் பேசியுள்ளார் என பிரதாப் கூற, நான் தான் அவரிடம் பேசியிருந்தேன் என்று சந்தியா சொல்ல அனைவரும் திகைத்தனர். தீபக் என்னுடைய முன்னாள் காதலன். நானும் அவரும் ஒருவரை ஒருவர் காதலித்தோம். பிறகு எப்படி தீபக் ஆதித்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டார் என ரித்திக் கேட்க, அவருடைய தந்தை உங்க தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு எங்க காதல் பிடிக்கவில்லை. தீபக்கை கட்டாயப்படுத்தி அந்த திருமணம் செய்து வைத்து விட்டார். நம்பவே முடியவில்லை என பிரதாப் கூற, அது உங்க இஷ்டம் டிஎஸ்பி சார். அவர் உங்களை மாநில உயர் அதிகாரி என்பதால் நீங்கள் அவரை பற்றி எதுவும் பேச முடியாது. ஆனால் எங்கள் காதல் பிரிவிற்கு காரணமா இருந்த ஆள் என்று நான் கூறுவேன் என கோபமாக கூறினார். இதை நான் எங்க வேண்டுமானாலும் சொல்ல முடியும். அவர் ஒரு அந்தஸ்து வெறி பிடித்தவர். இதை நான் சொன்னதற்காக என்னை கைது பண்ண முடிஞ்சா கைது பண்ணுங்க என அழத் தொடங்கினார். மித்ரா சென்று சமாதானப்படுத்தினார். பிரதாப் மற்றும் ரித்திக் இருவரும் சேர்ந்து சொன்னார்கள், சந்தியா, நீங்க நினைக்கும் மாதிரி மோசமான போலீஸ் நாங்க கிடையாது. நாங்கள் எங்களுடைய சீஃப் செக்ரட்டரிக்கு சப்போர்ட் செய்து பெருமையாக பேச வரவில்லை. சாரி டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். தீபக்குடன் அவர் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு தொடர்பு இருந்ததா? அவள் இல்லை என்றாள். மேலும் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அவளுக்கு நன்றி தெரிவித்து கிளம்பும் போது அவள் சொன்னாள், இவ்வளவு மரியாதையாக போலீஸ் விசாரணை நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அனைவரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்று எங்கள் பாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் யார், அவர் பெயர் என கேட்க, சிபிசிஐடி எஸ்பி மனோஜ் சார், அவர்தான் எங்களுக்கு குரு என பிரதாப் கூறினார். அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். அனைவரும் இவர்கள் தங்கியிருந்த பங்களாவுக்கு திரும்பினார்கள். மனோஜ் மற்றும் மைதிலியிடம் அனைத்தையும் கூறினார்கள். இருவரும் யோசித்தார்கள். தலைமை செயலாளர் சந்தியாவை பற்றி நம்மிடம் எதுவும் சொல்லவில்லை என்று. அந்த பெண் சொல்வது உண்மையா பொய்யா என பிரதாப் மற்றும் ரித்திக்கிடம் மனோஜ் கேட்டான். உண்மை என்று தோன்றுகிறது. ஆனால் அவளிடம் ஏதோ மர்மம் இருக்கிறது. ஏதோ நம்மிடம் மறைப்பது போன்று தோன்றுகிறது. அவள் வீட்டில் சந்தேகப்படும்படியா ஏதாவது இருந்ததா? இல்ல, அவருடைய தந்தை இருந்தார். நாங்கள் அவளிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே வீட்டை சுற்றி பார்த்தோம். ஆனால் சந்தேகப்படும்படியாக ஒன்றும் இல்லை. நாம் அதிதியின் டெலிகால் லிஸ்ட் செக் பண்ணி செய்தால் என்ன என்று மித்ரா கேட்டாள். இப்பொழுது மைதிலி கூறினாள், அதுவும் நம்மிடம் உள்ளது. அதை வைத்து கொலையாளியை கண்டுபிடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. காரணம், 6 மாத 1 வருட கான்டாக்ட் லிஸ்ட் ரொம்ப அதிக சந்தேகப்பட முடியாது யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. மேலும் இந்த தீபக்கின் டெலிகால் லிஸ்டில் கொலையாளி இருக்கவும் வாய்ப்புள்ளது, அல்லது அதிதியின் டெலிகால் லிஸ்டிலும் கொலையாளி இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நாம் கண்டுபிடிப்பது சிரமம். ஒருவரிடம் அதிக முறை அல்லது அதிக நேரம் பேசினார்கள் என்ற காரணத்தால் அவர்களை கொலையாளி என்று சொல்லிவிட முடியாது என மைதிலி கூற, வெல்செட் மைதிலி என்று மனோஜ் கூறினார். மித்ரா இப்பொழுது கூறினார், நாம் தீபக் மற்றும் அதிதியின் சமூக வலைதள கணக்குகளை எத்தனத்தை உதவியுடன் அவருடைய நண்பர்கள் லிஸ்டை எடுத்து என்று சொல்ல வந்தார். மனோஜ் குறுக்கிட்டான், சாரி மித்ரா, இந்த முயற்சி தாராளமாக நாம் செய்யலாம். ஆனால் இப்பொழுது இந்த கேஸில் அதற்கு நேரமில்லை. ஒவ்வொருவருக்கும் சமூக வலைதள கணக்குகள் மூலமாக நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தீபக் மற்றும் அதிதி இறந்து 1.5 மாதம் கடந்துவிட்டது. இந்நேரம் கொலையாளி புத்திசாலியாக இருந்தால் இந்த சமூக வலைதள கணக்கு மூலமாக உள்ள தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். மேலும் நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். நாம் தீபக் மற்றும் அதிதியின் அறைகளை சோதனை செய்ய முடியவில்லை. இருவரின் குடும்பத்தாரிடமும் என்ன நடந்தது என்று விசாரிக்க முடியவில்லை. நாம் ரகசியமாக விசாரிக்க வந்த காரணத்தினால். இந்த விசாரணையெல்லாம் நமக்கு முன்பு இருந்த விசாரணை அதிகாரிகள் செய்திருக்க வாய்ப்புண்டு. இன்னொரு விஷயம் என்னவென்றால், தீபக் மற்றும் அதிதியின் மரணம் உண்மையாவோ விபத்தாக கூட இருக்கலாம். அல்லது இந்த டவுவில் அமானுஷ்யம் இருந்த பகுதி. அந்த தலையில்லா சிறுவன் ஆபத்து ஏற்படுத்துவதாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களின் மரணம்
அமானுஷ்யத்தினால் இருக்கலாம். நான் அப்படி நினைப்பதற்கு காரணம் நானும் பிரதாப்பும் அரவிந்த் மற்றும் அசோக்கை அந்த காட்டில் இருந்து அழைத்து வரும்போது கார் விபத்து நடக்க இருந்தது. அந்த தலையிலா சிறுவன் சாலையின் நடுவே வந்துதான் அதற்கு காரணம். கடைசியாக இன்னொரு காரணம் திட்டமிட்ட படுகொலை செய்யப்பட்டுள்ள வாய்ப்பு உள்ளது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்று மித்ரா மற்றும் ரித்திக் கேட்க, நாம் இந்த தீபக் மற்றும் அதிதி கொலை கேஸ் விசாரணை தற்காலிகமாக நிறுத்தலாம். அனைவரும் அதிர்ந்தனர். அதற்கு பதிலாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் மரணம் அடைந்த டிஎஸ்பி வழக்கை கையில் எடுக்கலாம். சார், அதற்கு நம்மிடம் பர்மிஷன் இல்லை என பிரதாப் கூற, பரவாயில்ல பிரதாப், வேறு வழி இல்லை. இந்த டிஎஸ்பி கேஸ் தீபக் அதிதி கேஸில் லிங்க் ஆகுது. நாம் தலையிட்டு தான் ஆக வேண்டும் என்று மனோஜ் கூறினார். மறுநாள் விடியற்காலையில் கொல்கத்தாவில் உள்ள அந்த டிஎஸ்பி வீட்டுக்கு செல்வதற்காக டார்ஜிலிங்கில் இருந்து கிளம்பினார்கள் மனோஜ், மைதிலி மற்றும் பிரதாப். அங்கிருந்த சிலிகுரி ஏர்போர்ட் வரை காரில் அசோக் மற்றும் அரவிந்த் வந்து டிராப் செய்துவிட்டு சென்றனர். ரித்திக் மற்றும் மித்ரா இருவரையும் அஜய் சர்மா, அதிதி ஆகியோரின் கால் லிஸ்ட் மற்றும் அவர்களுக்கு எதிரிகள் யார் என்று கண்டுபிடிக்க மனோஜ் அறிவுறுத்தியிருந்தார். மேலும் மனோஜ் சென்னையில் உள்ள தீபக் மற்றும் அதிதியின் வீட்டில் ரகசியமாக சோதனை செய்ய தமிழக சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த அதிகாரிகளுடன் இங்கிருந்து தொடர்பில் இருக்க ரித்திக், அசோக், அரவிந்த் மற்றும் மித்ராவுக்கு அறிவுறுத்தி இருந்தான். கொல்கத்தா ஏர்போர்ட் வந்தடைந்தனர். அங்கிருந்த அந்த இறந்து போன டிஎஸ்பி வீட்டிற்கு சென்று அவர் மனைவிக்கு ஆறுதல் கூறி பின்னர் டிஎஸ்பி மனைவி அனுமதியுடன் அவருடைய ரூமில் சோதனை செய்தனர். எந்த தடயமும் கிடைக்கவில்லை. பின்னர் டிஎஸ்பி மனைவியிடம் அவருடைய நெருங்கிய நண்பர் யார் காவல்துறையில் என்று கேட்டார். ஒருவரை பற்றி டிஎஸ்பியின் மனைவி கூற அவருடைய டீட்டெயில்ஸ் வாங்கி கொண்டு அவரை பார்க்க விரைந்தனர். அவர் மேற்கு வங்க மாநில காவல்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் மனோஜ் உரிய பர்மிஷன் இல்லாமல் டிஎஸ்பி கேஸில் தலையிடுவதில் ஒத்துழைக்க மறுத்தார். பின்னர் மனோஜ் கஷ்டப்பட்டு அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு டிஎஸ்பி விசாரித்த கொலை வழக்கு பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அவர் யோசித்துவிட்டு, எனக்கு தெரிந்தது டார்ஜிலிங்கில் உள்ள ஒரு அமானுஷ்ய பழங்கால ஹோட்டலை பற்றி தன்னிடம் விசாரித்ததாக கூறினார். அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி கொண்டு சிலிகுரி புறப்பட்டான். சிலிகுரி ஏர்போர்ட்டில் இவர்களை அழைத்து செல்வதற்காக ரித்திக் மற்றும் மித்ரா காத்து கொண்டிருந்தனர். மனோஜ், பிரதாப், மைதிலி சிலிகுரி ஏர்போர்ட்டில் வந்தடைந்தனர். அவர்களை வழிமறித்து சிலிகுரி மாநகர டெபுட்டி கமிஷனர், ஹலோ மிஸ்டர் மனோஜ், வெல்கம் டு வெஸ்ட் பெங்கால். ஐ எம் டெபுட்டி கமிஷனர் ரிஷப். ஹலோ மிஸ்டர் ரிஷப் என்று கூறி மனோஜ் கை கொடுத்தார். மிஸ்டர் மனோஜ், நான் உங்களை கைது செய்ய வந்தேன் என்பதை ஆங்கிலத்தை தெரிவித்தார். காரணம் என்னவென்று மனோஜ் கேட்டார். எங்க மாநில காவல்துறை அனுமதி இல்லாமல் நீங்கள் இங்கே நடக்கும் கொலைகள் பற்றி விசாரிக்கிறீர்கள். முறைப்படி நீங்கள் எங்கள் மாநில உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மனோஜ் அவரிடம் ஆங்கிலத்தில் பேசினார். ஆனால் இங்கே கதைக்காக தமிழ் கொடுக்கப்பட்டுள்ளது. மிஸ்டர் ரிஷப், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு கிரைம் பிரான்ச். உங்களுக்கு எனக்கும் ஒரே ரேங்க் தான். நீங்க என்னிடம் இப்படி பேசுவது தவறு. மேலும் உங்க அதிகாரி அல்லது கமிஷனர், அவரின் உயர் அதிகாரி டிஜிபி நினைத்தால் கூட என்னை கைது செய்ய முடியாது. நான் உங்க மாநில காவல்துறை அதிகாரி கிடையாது. மேலும் நீங்கள் கூறியது முற்றிலும் தவறு. நான் பர்மிஷன் இல்லாமல் இங்கே வரவில்லை. மத்திய உள்துறை செயலாளர் அனுமதியுடன் இங்கே வந்துள்ளேன். இங்கு எனக்கு மரியாதை குறைவாக ஏதாவது நடந்தால் என்னுடைய விசாரணையில் நீங்கள் தலையிட்ட காரணத்திற்காக மற்றும் மத்திய உள்துறை செயலாளர் உத்தரவை அவமதித்த குற்றத்திற்காக உங்கள் உயர் அதிகாரி மூலமாகவே உங்களை பணியிடை நீக்கம் செய்து நான் உங்களை கைது செய்ய முடியும். இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் மாநிலத்திலேயே என்னால் இதை செய்ய முடியும். டெபுட்டி கமிஷனர் ரிஷப் இதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு நிமிஷம் என்று கமிஷனர் போனில் பேசி விவரத்தை கூறினார். கமிஷனர் சொன்னார், ரிஷப், நீங்கள் அங்கிருந்து கிளம்புங்க. மிஸ்டர் மனோஜ் பற்றி நான் விசாரித்ததில் தமிழக காவல்துறையில் முக்கிய அதிகாரி, பல பிரபல குற்றவாளிகளை கண்டுபிடித்த நற்பெயர் வாங்கியவர் என தெரிய வந்துள்ளது. நாம் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது இயலாத காரியம். அவரிடம் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க என்னுடைய அலுவலகத்தில். ரிஷப் மனோஜிடம் விவரம் சொல்லிவிட்டு பின்னர் சாரி கேட்டார். அடுத்து என்ன செய்யலாம் என்று மைதிலி கேட்க, மனோஜ் கூறினா, நாம கமிஷனரை பார்த்துவிட்டு விரைவாக டார்ஜிலிங் செல்ல வேண்டும். எனக்கு இதற்கு மேல் பொறுமை இல்லை. நாளை களத்தில் இறங்குவோம் அந்த அமானுஷ்ய ஹோட்டலில். இப்போ கமிஷனர் அலுவலகம் சிலிகுரி. கமிஷனர் ஆங்கிலத்தில் பேசினார். மிஸ்டர் மனோஜ், நீங்க செய்த காரியம் எனக்கு பிடிக்கவில்லை. நீங்க மத்திய உள்துறை செயலாளரிடம் அனுமதி வாங்கியிருந்தாலும் மேற்கு வங்க மாநில காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்கவில்லை. எங்க மாநில காவல்துறையை நீங்கள் குறைத்து மதிப்பீடு செய்வது போல் தெரிகிறது. மனோஜ் கூறினார், சாரி சார், நான் உங்க மாநிலத்தின் மீதும் உங்கள் மாநில காவல்துறையின் மீதும் மரியாதை வைத்துள்ளேன். நான் ரகசியமாக இங்கே வந்த காரணம், எனக்கு முன்னாடி இங்கு வந்த சிஐடி ஆபீசர்ஸை காணாமல் போனது போல மறுபடியும் இங்கு நடக்கக்கூடாது என்பதற்காக. கமிஷனர் மேலும் மனோஜிடம் நிறைய கேள்வி கேட்டார். அனைத்திற்கும் பதில் அளித்து விட்டு கிளம்பினார். வெளியே அனைவரும் காத்திருந்தனர். ரித்திக் சொன்னான், பாஸ், இரவு நேரம் தொடங்கிவிட்டது. இதற்கு மேல் நாம் மலைப்பகுதியில் போவது ஆபத்து என செய்யலாம். ஆம் ரித்திக், இங்கே சிலிகுரியில் ஸ்டே செய்து நாளை கிளம்பலாம்.
நாம் ஏற்கனவே தங்கியிருந்த அதே ஹோட்டலில் ரூம் போடலாம் என்று பிரதாப் கூற அப்படியே செய்தனர். மைதிலி மற்றும் மித்ரா ஒரு ரூமில், மற்றவர்கள் இன்னொரு ரூமிலும் ஸ்டே செய்தனர். அசோக் மற்றும் அரவிந்த் டார்ஜிலிங்கில் தலைமை செயலர் பங்களாவில் இருந்தனர். அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர்களை கவனமாக இருக்க அறிவுறுத்தினான் ரித்திக். அனைவரும் ரெஃப்ரெஷ் ஆன பிறகு இந்த கேஸை பற்றி சிறிது நேரம் ஆலோசனை செய்ய ஒரே ரூமில் கூடியிருந்தனர். ரித்திக் மற்றும் மித்ராவிடம் பிரதாப் கேட்டான், சென்னையில் தீபக் மற்றும் அதிதி அறையில் சோதனை செய்ததில் ஏதாவது தகவல் தெரிந்ததா? இல்ல, ஒரு பிரயோஜனம் இல்லை என ரித்திக் மற்றும் மித்ரா கூறினார்கள். சரி, அதிதி மற்றும் அஜய் சர்மா ஆகியோரின் கால் லிஸ்ட் வைத்து ஏதாவது கண்டுபிடிக்க முடிந்ததா? இல்லை, இருவருக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நம்மால் சரியா யாரையும் சந்தேகப்பட முடியவில்லை. மைத்திலி கூறினார், இதைத்தான் நானும் என் கணவரும் அப்பவே சொல்லிட்டு இருந்தோம். இது சுலபம் இல்லை என்று. தீபக் கால் லிஸ்டிலும் இப்படிதான் இருந்தது. ஆனா நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்க சந்தியாவை பற்றி தெரிய வந்தது. ஆமா, அதே மாதிரி ஏதாவது கிடைக்கும் என்றுதான் முயற்சி செய்தோம் என்று மித்ரா கூறினார். இப்பொழுது மனோஜ் கூறினார், முயற்சி செய்வதில் தவறில்லை. நாங்க இது சுலபம் இல்லை என்றுதான் கூறினோம். மேலும் சந்தியாவை பற்றி யோசித்தான். பிறகு கூறினான், அந்த சந்தியா இங்கதான் ஒர்க் பண்றாங்கல்ல, கரெக்டா? இப்பொழுது வீட்டிற்கு சென்று இருப்பாங்க, வேலை முடிந்து என்று பிரதாப் கூறினான். மனோஜ் கூறினான், எனக்கு என்னவோ அந்த சந்தியா மேல் சந்தேகமாவே இருக்கு என்று பிரதாப்பிடம் கூற, அவனும் கூறினான், எனக்கும் சந்தேகமா இருக்கிறது. நான் அங்கே காட்டிக்கொள்ளவில்லை. தேவைப்பட்டால் அந்த சந்தியாவை மறுபடியும் விசாரணை செய்யணும் என்று மனோஜ் கூறினான். மேலும் அனைவரையும் நன்கு ஓய்வெடுக்க அறிவுறுத்தினான். நாளை டார்ஜிலிங் சென்று நம்ம தங்கி இருக்கிற பங்களாவிலிருந்து அந்த ஹோட்டலுக்கு செல்வோம், தேவையான உபகரணங்களுடன். பிரதாப் கூறினார், சார் ரொம்ப டயர்டா இருக்கு, நாளை விடிய காலையில கிளம்ப வேண்டுமா என்று கேட்க வந்தான். மனோஜ் கூறினார், நோ ப்ராப்ளம் பிரதாப், அனைவரும் நிம்மதியா ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நாளை நிதானமாக கிளம்பலாம். தேங்க்யூ சார் என பிரதாப் கூறினான். பரவாயில்ல பிரதாப், அனைவரும் இந்த கேஸில் சிறப்பாக செயல்பட தெளிவான சிந்தனை தேவை. நம்முடைய உடல் பலம் ஆரோக்கியமும் தேவை. அதனால் இந்த ஓய்வு நமக்கு பயன்படும், புத்துணர்ச்சியாக செயல்பட என கூறினார். அதே நேரம் சந்தியா தனது வீட்டில் இருந்து தன்னுடைய ரகசிய மொபைல் மூலமாக இன்னொரு பெண்ணுக்கு பேசினாள். இன்று அந்த போலீஸ் யாரையாவது ஃபாலோ பண்ணாங்களாம் என அந்த பெண் கேட்டாள். இல்லை, அவர்கள் எல்லாரும் என்னை நம்பிவிட்டார்கள், அதனால ஃபாலோ செய்யவில்லை. நான் எதற்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்று அங்கே வரவில்லை என்று சந்தியா கூறினாள். அவர்களை நம்ப முடியாது. நாம இப்போது என்ன செய்யலாம் என அந்த பெண் கேட்டாள். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நம்ம மாட்டிக்கொள்வோம் என்று தோன்றுகிறது. சரி, இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம் என இருவரும் முடிவு செய்தனர். மறுநாள் காலை ஒரு உயர் ரக காரில் கணவன் மனைவி இருவர் டார்ஜிலிங் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அவர்களுடைய எஸ்டேட் அலுவலக விஷயமாகவே இங்கு வந்திருந்தனர். நடக்க இருக்கும் ஆபத்து தெரியாமல். அந்த பெண்ணின் பெயர் ஷாலினி, அவள் கணவன் பெயர் ஆகாஷ். அவர்கள் முகத்தில் கவலை தெரிந்தது. இங்கே எத்தனை நாட்கள் வேலை இருக்கும் என்று தன் கணவனை கேட்டார். ஒரு 2 அல்லது 3 நாட்கள் வேலை இருக்கும். நான் அதற்கு தான் சொன்னேனே, நீ சென்னையிலே இருந்திருக்கலாம் என்று ஆகாஷ் கூறினான். அவள் கூறினாள், அண்ணன் தீபக் அண்ணி அதிதி இறந்த பிறகு தனிமையாக இருப்பது போல் தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களை தனியாக அனுப்பி வைத்து உங்களுக்கு எதுவும் ஆபத்து இல்லாமல் நீங்கள் திரும்பி வரும் வரை சென்னையில் என்னால் இருக்க முடியாது. ஆம் ஷாலினி, நீ என்னை நினைத்து ஒரி பண்ணக்கூடாது. அதனால்தான் உன்னை கூட அழைத்து வந்தேன். எனக்கும் தீபக்கை நினைக்கும் போது வருத்தமாக உள்ளதுதான். நான் தனியாக வந்திருந்தால் நிச்சயம் என்னால் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. என்னங்க, நீங்க ஆபீஸ் வேலையை சீக்கிரமா முடிக்க பாருங்க. நீங்க வரும் வரை நான் எனது தோழியின் வீட்டில் இருக்கிறேன். நீங்க வருகிறோம் என்று அவளிடம் கூறியிருந்தேன். அதுவும் சரிதான் ஷாலினி, நான் வரும் வரை நீ தனியாக இருந்தால் ஏதாவது மனக்குழப்பமாக இருக்கும். உன் தோழியை பார்த்தாலாவது நீ கொஞ்சம் நிம்மதி அடையலாம். நான் உன்னை அங்க விட்டுட்டு போகட்டுமா? இல்ல பரவாயில்ல, நம்ம இன்னொரு கார் தான் எஸ்டேட்ல இருக்கேன், நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே ஷாலினி, மாமாவிடம் நாம் இங்க வந்து இருக்க விஷயத்த சொல்லிடு. அப்பா பிஸியா இருக்காரு. மத்திய அமைச்சர் தமிழ்நாடு வந்திருக்கிறார். அதனால பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் சில வேலைகளில் இருப்பதால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர் தீபக் அண்ணா இறந்த பிறகு மனம் நொந்து போய்விட்டார். அதனால்தான் அவரை விருப்ப ஓய்வு கொடுக்க விடாமல் தொடர அறிவுறுத்தினேன். காரணம், அவர் இந்த வேலையில் கவனம் செலுத்தி அண்ணன் இருந்த துக்கத்தில் இருந்து சற்று வெளியே வருவார் என்பதற்காக. ஆனால் இப்பொழுது அப்பாவுக்கு நிறைய மன கஷ்டத்தோட இந்த வேலை கஷ்டமும் இருப்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இவர்கள் இருவரின் நிம்மதியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழுவதும் பறிக்க ஒருவன் பங்களாவின் அருகில் பிரைவேட் டாக்ஸியில் அமர்ந்திருந்தான். தன் மொபைலை எடுத்து ஒரு பெண்ணுடன் பேசினான். அவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அந்த பணியிடமிருந்து பதில் வந்தது. ஓகே மோகன், காரியத்தை கச்சிதமா முடித்துவிடு. அவன் கூறினான், அனைத்தையும் சரியாக செய்துவிடலாம். மனோஜ் மைத்திலியுடன் மற்றவர்களும் டார்ஜிலிங் வந்து சேர்ந்தனர். அங்கு அனைவரும் அந்த டிஎஸ்பி விசாரித்த அமானுஷ்ய ஹோட்டலுக்கு செல்ல தயாரானார்கள். அனைத்து தேவையான பொருட்கள், மைக்ரோபோன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஸ்பை கேமரா மற்றும் தேவையான ஆயுதங்கள் அனைத்தையும் எடுத்துச் சென்றனர். அந்த ஹோட்டல் டார்ஜிலிங்கின் ஒரு காட்டு பகுதியில் இருந்தது.
அந்த ஹோட்டலில் புகைப்படங்கள் மற்றும் சில விஷயங்கள் இணையதளத்தின் மூலமாக அனைவருக்கும் தெரிந்து கொண்டனர். ரித்திக் கேட்டான், பாஸ், இப்படி ஒரு காட்டுப்பகுதியில் எதுக்காக ஹோட்டல் வைத்திருக்காங்க? மனோஜ் சொன்னான், ரித்திக், இது ஒரு பழங்கால ஹோட்டல். நிறைய பேர் இயற்கையா விரும்பி இந்த மாதிரி தனியா இருக்கும் ஹோட்டலையே அல்லது பங்களாவே சுற்றி பார்க்கவும் அதில் தங்கி செல்ல விருப்பப்படுகிற கூட்டமும் இருக்கிறது. சிலருக்கு இந்த மாதிரி இடங்களை கண்டால் பயம் உண்டாகிறது. அவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வரமாட்டார்கள். இந்த ஹோட்டலுக்கும் மனோஜ், ரித்திக், பிரதாப் மற்றும் அசோக் மட்டுமே சென்றனர். மைதிலி, மித்ரா மற்றும் அரவிந்த் மூவரும் இந்த அமானுஷ்ய ஹோட்டலில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மற்றொரு ஹோட்டலில் ஸ்டே செய்தனர். மனோஜின் அறிவுறுத்தினார். அந்த ஹோட்டல் பார்க்கவே திகிலாக இருந்தது. மனோஜ் நினைத்தது போலவே இரவு நேரத்திற்கு முன்பாகவே அனைவரும் சென்றனர். மிகவும் சொற்ப கூட்டம் மட்டுமே இருந்தது ஹோட்டலில். ஹோட்டலில் செக்-இன் செய்த மனோஜ் மற்றும் ரித்திக் ஒரு ரூமிலும், பிரதாப் மற்றும் அசோக் ஒரு ரூமிலும் தங்கினார்கள். நால்வரும் 2 ரூமில் சந்தேகப்படுவது போல ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தார்கள். ரகசிய கேமரா, மைக்ரோபோன் அல்லது ஆபத்து ஏற்படுகிறது போல் எதுவும் இருக்கிறதா என்று பார்த்தார்கள். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரூம் பாதுகாப்பாக இருந்தது. ஜன்னல் வழியாக அல்லது வேறு வழியாகவோ யாரும் உள்ளே நுழைய வாய்ப்பு இல்லை. அசோக் கூறினான், இது பாதுகாப்பான ஹோட்டல் தான் போல. மனோஜ் கூறினான், நம்முடைய ரூம் மட்டும் தான் பாதுகாப்பா இருக்கிறது. ஹோட்டல் அப்படி தெரியவில்லை. எனக்கு இப்போதான் சந்தேகம் அதிகமாகிறது. இந்த ஹோட்டல் முழுவதுமாக சுற்றி பார்ப்போம். ஏதாவது சந்தேகமா இருக்கிறதா என்று பார்ப்போம். பாஸ், இங்க தங்கியிருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக போகுது என்று ரித்திக் கூற, அப்படி ஆகாமல் பார்த்துக் கொள்வோம் என்றான் மனோஜ். அந்த ஹோட்டல் பிரிட்டிஷ் ஸ்டைலில் இருந்தது. அங்குள்ள கட்டிடக்கலை சற்று பயத்தை தந்தது. 2 மாடியுடன் இருந்த அந்த ஹோட்டல் ஒரு மயான அமைதி நிலவியது. திடீரென்று பவர் கட்டாக ஹோட்டல் இருளில் சூழ்ந்தது. ஆனால் இவர்கள் நால்வரும் தலையில் ஹெட்டாட்ஸ் கட்டியிருந்தனர். அதன் உதவியுடன் வெளிச்சம் தெரிந்தது. சில நடமாடும் சத்தம் கேட்டது. அனைவரும் துப்பாக்கியில் கையில் எடுத்துக்கொள்ள திடீரென்று ஒரு அறையில் இருந்து கதவு திறக்கப்பட்டது. மனோஜ் உள்ளே இழுத்தது ஒரு உருவம். உடனே அறை மூடிக்கொள்ள மற்ற மூவரும் அறை கதவை உடைத்து மனோஜை காப்பாற்ற முயற்சி செய்யும் போது 7 பேர் கொண்ட கும்பல் இவர்கள் மூவரை தாக்க அனைவரும் திரும்பி தாக்கினார்கள். அனைவரும் கைகளிலும் ஆயுதம் இருக்க அவர்களிடமிருந்து தப்பிப்பது சுலபமாக இல்லை. அதே சமயத்தில் மனோஜ் உள்ளே அறையில் கீழே விழுந்து பின்னர் எழ முயற்சிக்க 4 பேர் சராமாரியாக தாக்கினார்கள். துப்பாக்கி ஒரு ஓரமாக போய் விழுந்தது. அந்த 4வரும் கத்தியை எடுத்து மனோஜ் மீது வீச அவன் சுதாரித்து விலகினான். பின்னர் 4வரையும் திருப்பி தாக்கினான். சண்டை கடுமையாக நடந்தது. அப்பொழுது முகமூடியுடன் இந்த புதிய நபர் அந்த அறையில் உள்ள ரகசிய சுரங்கப்பாதை மூலமாக வந்தான். அவன் மனோஜ் மீது குறிவைத்து துப்பாக்கியில் சுட முயற்சிக்க மனோஜ் சற்று விலகி கையில் கிடைத்த ஒரு பொருளை எடுத்து அவன் மீது வீச, அதே சமயம் அந்த அறையின் ரகசிய சுரங்கப்பாதை மூலமாக வந்த சிலிகுரி கமிஷனர் அந்த முகமூடி மனிதனை துப்பாக்கியில் சுட அவனுக்கு வலது பக்க கையில் பட்டது. டோன்ட் வரி மனோஜ் என்று கூறி அவர் மீண்டும் அந்த முகமூடி மனிதனை சுட முயற்சிக்க மனோஜ் தடுத்தார். சார், நீங்க எப்படி இங்க? சாரி மனோஜ், உங்களுக்கு உதவி செய்யதான் நான் உங்களை ஃபாலோ செய்து வந்தேன். இந்த சுரங்கப்பாதையில் என்ன மயக்கமடைய செய்து விட்டனர். இப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்து வந்தேன். மனோஜ் கீழே விழுந்த அவன் துப்பாக்கியை எடுத்து கொண்டான். அந்த 4 ரவுடிகளையும் மண்டியிட்டு உட்கார சொன்னான். கையில் துப்பாக்கி கொண்டு பாய்த்த அந்த முகமூடி மனிதன் வலியால் சுருண்டு விழுந்திருந்தான். அதே சமயம் வெளியே பிரதாப், ரித்திக், அசோக் மூவரும் 7 ரவுடிகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். பிரதாப் தற்காப்பு கருதி துப்பாக்கி எடுத்து 3 பேரை துப்பாக்கியால் சுட்டான். மீது உள்ள 4 பேரையும் அடித்து மயக்கமாக்கினான். மனோஜ் கமிஷனரிடம் பேசிக்கொண்டே அந்த முகமூடி மனிதன் யார் என்று பார்த்தான். அவன் இந்த அமானுஷ்ய ஹோட்டலின் ஓனர். ஏற்கனவே ஹோட்டல் வலைத்தளத்தில் மனோஜ் பார்த்திருந்தான். அவனுக்கு முதலுதவி செய்ய மனோஜ் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்தான். அந்த ஹோட்டல் ஒவ்வொரு அறையிலும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. கமிஷனர் கூறினார், மனோஜ், இங்கு நடக்கிற கொலைகளுக்கும் இவன் தான் காரணம். இவனை இப்பவே கொன்று விடலாம் என்று துப்பாக்கி எடுத்தார். மனோஜ் வேண்டாம் என்றான். கமிஷனர் கூறினார், சாரி மிஸ்டர் மனோஜ், உங்களையும் சேர்த்து அனுப்பிவிடுகிறேன் என்று மனோஜ் மீது குறிவைக்க அந்த முகமூடி நபர், இந்த அமானுஷ்ய ஹோட்டல் ஓனர், கமிஷனர் மீது ஒரு பொருளை எடுத்து வீசினான். கமிஷனர் கையில் இருந்த துப்பாக்கி பறந்தது. மனோஜ் அதை கேட்ச் செய்தான். அந்த மனிதன் பேசினான். அவன் ஆங்கிலத்தில் பேசியது இங்கு கதைக்காக தமிழில் சொல்லப்படுகிறது. நடந்த குற்றங்களுக்கும் இந்த கமிஷனருக்கும் தொடர்பு உள்ளது. நான் உங்க எதிரியாக இருந்தாலும் நீங்கள் என்னை காப்பாற்ற முயற்சி செய்தீர்கள். கமிஷனரை 2வது முறை சுட போகும்போது தடுத்தீர்கள். எனக்கு முதல் உதவி செய்து நினைத்தீர்கள். அதனால் தான் உங்களை காப்பாற்ற நினைத்தேன். பிரதாப், ரித்திக், அசோக் மூவரும் கதவை உடைக்க முற்பட்டனர். சரியாக மனோஜ் அவர்களுக்கு போன் செய்தான். சார், உங்க ரூம் வெளியில தான் நிக்கிறோம். உங்களுக்கு எதுவும் ஆகலையே என்று கேட்டார்கள். ஐ எம் ஆல்ரைட் என்று கூறிவிட்டு கதவை திறந்து விட்டான் மனோஜ். பிரதாப் நடந்ததை கூறினான். 4 பேர் மயக்கமாக இருப்பதாகவும் 3 பேர் இறந்து விட்டதாகவும் கூறினான். ஓகே பிரதாப், இங்கு 2 முக்கிய குற்றவாளிகள் சிக்கிக் கொண்டார்கள் என நடந்ததை கூறினான். மனோஜ் கமிஷனரை பார்த்து கூறினான், எதற்காக இப்படி செஞ்சீங்க? நாங்கள் அனைவரும் இங்கு நடக்கும் அனைத்தையும் வீடியோ ரெக்கார்ட் செய்ய எங்களது ஆடைகளில் ஹை பவர் ஹைடன் வீடியோ கேமரா பொருத்தியுள்ளோம். இது இருளிலும் துல்லியமாக காட்டும். மேலும் மைக்ரோபோன் ஸ்பீக்கர் மூலம் நீங்கள் பேசுவது துல்லியமாக ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது.
மனோஜ் மைதிலிக்கு கால் செய்து ஸ்பீக்கர் போட்டான். என்னங்க நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கீங்களா? எஸ் மைதிலி, நாங்க எல்லாரும் சேஃப் என்றான் மனோஜ். மைதிலி கூறினார், அங்க நடக்கிற எல்லாத்தையும் நாங்க பார்த்தது மட்டும் இல்லாம தமிழக செயலர், மேற்கு வங்க டிஐஜி, மேற்கு வங்க போலீஸ் கண்ட்ரோல் ரூம் அனைவருக்கும் ஃபார்வர்ட் செய்து விட்டோம். கமிஷனர் உங்களை சுட முயற்சி செய்தது என அனைத்தும் டிஜிபிக்கு தெரிந்துவிட்டது. அவர் போன் கால் செய்தார். இன்னும் 10 நிமிடத்தில் டார்ஜிலிங் எஸ்பி அங்கே இருப்பார் என்றும் கூறினார் என மைதிலி சொன்னார். ஓகே மைதிலி, நான் அவர்களிடம் வாக்குமூலம் வாங்க போகிறேன் என்று கூறிய அதே வினாடியில் மேற்கு வங்க போலீசார் 20 பேர் ஹோட்டலை சுற்றி வளைத்தனர். டார்ஜிலிங் எஸ்பி அபிஷேக் மனோஜை பார்த்து பாராட்டினார். வெளியே இறந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லப்பட்டனர். மயங்கியிருந்த 3 பேர் மற்றும் மனோஜ் ரூமில் இருந்த 4 ரவுடிகளை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இப்ப சொல்லுங்க என்று மனோஜ் அந்த ஹோட்டல் அதிபரை பார்த்து கேட்டான். அவன் கூறினான், இதுவரை நடந்த 6 கொலைகளுக்கும் இந்த கமிஷனருக்கும் எனக்கும் பங்கு உண்டு என்று கூறினான். மனோஜ் கூறினான், மொத்தம் 6 கொலைகள். அதை தவிர தமிழ்நாட்டிலிருந்து தீபக் கத்தி மரணத்தை விசாரிக்க வந்த சிஐடி ஆபீசர் 2 பேர், காணாமல் போன காதல் திருமணம் செய்த ஜோடி என ஆனார்கள் என மனோஜ் கேட்க அவன் கூறினான், சார், நீங்க கூறிய தமிழகத்திலிருந்து வந்த 2 சிஐடி ஆபீசர்கள் என்ன ஆனார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. மேலும் தீபக் அதித்தியும் நாங்கள் கொலை செய்யவில்லை. நாங்கள் கொலை செய்தது 6 பேர். தொழிலதிபர் அனில் சர்மா மகன் அஜய் சர்மா, அதிதியின் அண்ணன், வினை கல்யாணம் பண்ணிக்க போகும் ஆகாசிவிற்கு அண்ணன், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், காதல் திருமணம் செய்த ஜோடி. இதற்கெல்லாம் நான் உதவியாக இருந்தேன். கமிஷனருக்கு உதவியாக இருந்தார். இதை செய்தது என் நண்பன். அதற்கு ஆதாரம் எல்லாம் என்னிடம் இருக்கிறது. என்னுடைய இந்த ஹோட்டல் நஷ்டம் அடைந்தது. அதனால் அவனிடம் அவன் கம்பெனியில் பார்ட்னராக என்னை நியமிக்குமாறு கேட்டேன். அவன் அதை செய்யாமல் என்னை இந்த கமிஷனரை வைத்து கொலை செய்ய நினைத்திருக்கிறான். அவன் கொலை செய்யும் போது வீடியோ எடுத்த ஆதாரம் என்னிடம் உள்ளது. யார் அந்த நண்பன்? அவன் பெயர் என்ன என்று மனோஜ் கேட்டான். தொழிலதிபர் கமல் சட்டர்ஜியின் மகன் வினய் சட்டர்ஜி. அவன்தான் இந்த 6 கொலைகளும் செய்தவன். எதற்காக? வினய் மற்றும் அஜய் இருவரும் தொழிலில் எதிரிகள். அஜய் நல்லவன், ஆனால் வினய் கெட்டவன். அதனால் அஜயின் தந்தை அனில் சர்மாவின் கம்பெனி மற்றும் மற்ற சொத்துக்கள் அனைத்தையும் கைப்பற்ற அவருடைய பெண் ஆஷிகாவை பெண் கேட்டான். பின்னர் அவர் அண்ணனை கொலை செய்துவிட்டால் அனைத்து ப்ராப்பர்ட்டிஸும் இவனுக்கு வந்துடும். அதனால அஜயிடம் ரகசியமாக போன் செய்து இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னான் விஜய். முக்கியமான விஷயம் என்று கூறி யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினான். பின்னர் அவனை மயக்கமடைய செய்து ரகசிய சுரங்க பாலை மூலம் இங்கிருந்து அழைத்து சென்று அந்த காட்டுப்பகுதியில் கொலை செய்தான். கையில் கூர்மையான ஆயுதங்களுடன் அவன் உடலில் காயங்கள் ஏற்படுத்தினான். கொடூர காட்டு மிருகம் மூலமாக நடந்த கொலை மாதிரி மேலும் உடலில் பல பகுதிகளை சிதைத்து கொலை செய்தான். அப்பொழுது அந்த கொலையை காதல் திருமணம் செய்த ஜோடி பார்த்து விட்டார்கள். அவர்கள் வழி தவறி இந்த காட்டுப்பகுதியில் வந்திருந்தார்கள். அவர்கள் மூலமாக எங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்று நினைத்து அவர்களையும் கொன்றோம். அவர்கள் உடல் எங்கும் கிடைக்கவில்லை என்று என்ன செய்தீர்கள் என்று மனோஜ் கேட்டான். அந்த காதல் ஜோடி அவர்களின் நண்பன் முத்துவின் காரை எடுத்து வந்திருந்தார்கள். அந்த காரை எடுத்துக்கொண்டு போய் மலை உச்சியிலிருந்து தள்ளி விட்டு விட்டோம். காரில் அந்த காதல் ஜோடி இருந்தார்கள். அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். யாரும் செல்ல மாட்டார்கள். அதனால் அவர்கள் இறந்தது யாருக்கும் தெரியாது. அப்புறம் மனோஜ் கேட்டான், என்ன கமிஷனர் சார், டிஎஸ்பி மற்றும் 2 இன்ஸ்பெக்டர்ஸ் எதற்காக கொலை பண்ணீங்க? நீங்க தானே அவர்களிடம் தீபக் அதித்தி மரணத்தை கண்டுபிடிக்க சொன்னீர்கள். ஆம், அதற்காக தான் நியமித்தேன். அதே காரணத்தை அஜய் சர்மா மரணத்திற்கும் உபயோகப்படுத்திக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த டிஎஸ்பி தீபக் மரணத்தை கண்டுபிடிப்பதற்கு முன் அஜய் கொலையை விசாரித்து இந்த ஹோட்டல் வரை வந்துவிட்டான். அஜய் இங்கு வினயை சந்திக்க இந்த ஹோட்டலுக்கு வரும்போது யாரோ ஒரு நண்பனை சந்தித்திருக்கிறான். அவனிடம் இந்த பக்கம் ஒரு வேலையாக செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அதை அந்த டிஎஸ்பி விசாரணையில் கண்டுபிடித்து இந்த ஏரியால மர்மமான ஹோட்டல் இது என்பதால் இங்கு வந்தான். டிஎஸ்பி அவனோட 2 இன்ஸ்பெக்டர் வந்தனர். அனைவரையும் கொன்றுவிட்டோம். மனோஜ் கூறினான், பாவிகளா, அவங்களால 6 உயிர்கள் பலியாகிவிட்டது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த டார்ஜிலிங் எஸ்பி அபிஷேக் கமிஷனரை பார்த்து கூறினார், பணத்திற்காக நமது காவல்துறைக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் மாதிரி சில போலீஸ் ஆபீசரால் தான் அனைவருக்கும் கெட்ட பெயர். அபிஷேக் மனோஜிடம் பேசினார். மிஸ்டர் மனோஜ், கமிஷனரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தால் இப்பொழுதே கைது செய்து அழைத்துச் செல்லலாம். எஸ் மிஸ்டர் அபிஷேக், யூ கேன் ப்ரோசீட். இவர்கள் இருவருடைய வாக்குமூலம் தெளிவாக வீடியோ மற்றும் ஆடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது இப்பொழுது அனைவருக்கும் பகிரப்பட்டுள்ளது. டிஜிபி வரை உங்களுக்கும் இதை அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் மனோஜ். கமிஷனர் மற்றும் அந்த ஹோட்டல் உரிமையாளரை கைது செய்து அழைத்து போனார் அபிஷேக். ஒரு வழியாக அந்த 6 கொலைகளுக்கும் காரணமானவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டது என்று ரித்திக் கூறினான். ஆம், இன்னும் அந்த வினையை அரெஸ்ட் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னும் தீபக் அதித்தி கொலை கேஸ் இருக்கு. தமிழகத்துல நீங்க வந்து காணாம போன 2 சிஐடி ஆபீசர் என தொடர்ந்து கொண்டிருக்கிறது என பிரதாப் கூறினான். மைதிலி, மித்ரா, அரவிந்த் மூவரும் அந்த ஹோட்டலுக்கு வந்தார்கள். மனோஜ் கேட்டான், என்ன ஆனது? நீங்கள் அனைவரும் ஏன் வந்தீர்கள்? உங்கள் அனைவரையும் பார்க்கத்தான் வந்தோம் என்றால் மைதிலி. பிரதாப் மொபைல் ரிங் அடித்தது. எடுத்து பேசினான். நான் சவுந்தர் பேசுகிறேன். என் மகள் சந்தியாவை காணவில்லை. நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் கொடுத்த விசிட்டிங் கார்டில் வீட்டில் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் செய்யணும். சரி, கவலைப்படாதீங்க. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் செய்கிறோம்.
சந்தியாவை கண்டுபிடிக்க இப்பொழுது முயற்சி செய்கிறேன் என அவரிடம் கூறி மேலும் சில விவரங்களை கேட்டுவிட்டு போனை வைத்தார். அனைவரிடம் நடந்த விஷயத்தை கூறிவிட்டு எஸ்பி ஆபீஸ்க்கே தொடர்பு கொண்டு சந்தியாவின் செல்போனை ட்ரேஸ் செய்ய சொன்னான். அப்பொழுது மைதிலி போன் எடுத்தது. மேற்கு வங்க டிஜிபி பேசினார். தொழிலதிபர் அனிஷ் சர்மாவின் மகள் ஆசிகாவை காணவில்லை. நான் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லியுள்ளேன். நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நான் கொல்கத்தாவில் இருந்து கிளம்பிவிட்டேன். டார்ஜிலிங் சீக்கிரம் வந்து விடுவேன். இந்த கேஸில் சிக்கியிருக்கும் அனைவரும் பிரபலமானவர்கள். தொழிலதிபர் வினய், சிலிகுரி கமிஷனர் மற்றும் அந்த ஹோட்டல் ஓனர். நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று கூறி போனை வைத்தார். மைத்ரி நடந்த விஷயங்களை அனைவரிடம் கூறினார். இப்போது மனோஜுடைய போன் அடித்தது. எடுத்து பேசினான். தமிழக சமயம் செயலாளர் பேசினார். தன்னுடைய மகள் ஷாலினி, மருமகன் ஆகாஷ் ஆகியோர் டார்ஜிலிங் வந்துவிட்டதாகவும் தற்போது அவர்கள் இருவரையும் காணவில்லை என்று கூறினார். அவர்கள் எஸ்டேட் பங்களாவுக்கு திரும்பி வரவில்லை. நீங்கள் தான் கண்டுபிடித்தர வேண்டும் என்று கூறினார். டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் உடனே அவர்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறேன். மனோஜ் அனைத்தையும் அனைவரிடம் கூறினார். ஒரே நேரத்தில் எப்படி இத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள்? இப்பொழுது எப்படி அவர்களை கண்டுபிடிப்பது? அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மனோஜ் தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்தான். அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். காணாமல் போன 4 நபர்களையும் ஷாலினி, சந்தியா, ஆகாஷ் மற்றும் ஷாலினியை தேடுவதற்காக. திடீரென்று மைதிலி அனைவரையும் தடுத்தாள். யார் இவர்களை கடத்தி கொண்டு போயிருப்பார்கள் என்று யோசிக்க முடிகிறதா என்று அனைவரையும் கேட்டாள். மித்ரா கூறினாள், அந்த வினய் தான் இதை செய்திருக்க வாய்ப்புள்ளது. இப்பொழுது மைதிலி கூறினாள், அந்த வினய் அவனுக்கு பழக்கமான இந்த ஹோட்டலில் தான் அவர்களை வைத்திருப்பான். அனைவரும் ஹோட்டலில் 2வது தளத்தில் சோதனை செய்தனர். ஒரு ரூமில் மட்டும் கதவு லாக் செய்யாமல் இருந்தது. அங்கே சென்று பார்க்கும்போது வினய் மயங்கி கீழே விழுந்திருந்தான். அவனை மயக்கம் தெளிய வைத்து விசாரித்தனர். அவனிடம் அனைத்து கொலைகளுக்கும் நீதான் காரணம் என்றோ எங்களுக்கு தெரிந்து விட்டது என்றோ அதற்கு ஆதாரம் உள்ளது என்றும் கூறினார்கள். அவன் தப்பிக்க முயற்சி செய்து முடியாமல் போனதும் அனைத்து வீடியோவும் ரெக்கார்ட் ஆனது. வேறு வழி இல்லாமல் உண்மையை ஒப்புக்கொண்டான். நீ கடத்திய சந்தியா, ஆஷிகா, ஷாலினி மற்றும் ஆகாஷ் எங்கே என கேட்டார்கள். ஆகாஷ் மற்றும் ஷாலினியை நான் கடத்தி வரவில்லை. அப்படி என்றால் சந்தியா மற்றும் ஆஷிகா என பிரதாப் கேட்க, சந்தியா மற்றும் ஆஷிகாவை நான் தான் கடத்தினேன். எதற்காக? உனக்கு எப்படி சந்தியாவை தெரியும் என்று ரித்திக் கேட்டான். எனக்கு சந்தியா தான் தீபக் காதலி என்று தெரியும். அவள் தீபக்கிடமிருந்து விலகி இருக்குமாறு மிரட்டினேன். இல்லை என்றால் அவளுடைய தந்தையை கொன்று விடுவதாக கூறியிருந்தேன். அவளும் தீபக் வாழ்விலிருந்து ஒதுங்கி இருந்தாள். பிறகு என் தங்கை அதிதியை தீபக்குடன் திருமணம் செய்து வைத்தோம். சரி, இப்போ எங்கே இருக்காங்க சந்தியாவும் ஆஷிகாவும்? அவர்கள் என்னிடமிருந்து தப்பித்து விட்டார்கள். நீ சொன்னது பொய்யா இருந்தால் நாங்கள் உன்னிடம் அமைதியாக பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். இல்லை, நிஜமாவே தப்பித்து போய்விட்டார்கள். அவர்களை கடத்தியதற்கான காரணம் நான் தான் அஜய் சர்மாவை கொலை செய்திருப்பேன் என்று சந்தியா சந்தேகப்பட்டு அதை ஆஷிகாவிடம் தெரிவித்தாள். இதை நான் கேட்டுவிட்டேன். நான் எவ்வளவோ சொல்லியும் ஆஷிகா கேட்கவில்லை. வேற வழி இல்லாமல் இருவரையும் கடத்தினேன். அந்த சந்தியாவை நான் கொலை செய்திருக்க வேண்டும். நீ ஏற்கனவே செய்த 6 கொலைகள் போதும். இல்லை, இதற்கு முன்னால் நான் செய்த 6 கொலைகள் என்னுடைய சுயநலத்திற்கானது. ஆனால் இப்பொழுது என் தங்கை அதிதியை கொன்ற சந்தியாவை நான் சும்மா விடப் போவதில்லை. அனைவரும் அதிர்ந்தனர். சந்தியா தான் கொலை செய்தாள் என்று எப்படி கூறுகிறார்? ஆம், அவள் மட்டுமில்லை, அந்த தீபக்கும் இணைந்துதான் என் தங்கையை கொன்றிருக்கிறான். இப்பொழுது என்னை அடித்து போட்டுவிட்டு ஆசிகாவையும் சந்தியாவையும் அழைத்துச் சென்றான். அவன் இன்னும் சாகவில்லை. அனைவரும் இதை எதிர்பார்க்கவில்லை. வினய் கூறிய அனைத்தும் வீடியோ மற்றும் ஆடியோ ரெக்கார்ட் செய்து மேற்கு வங்க டிஜிபி, தமிழக தலைமை செயலாளர் மற்றும் டார்ஜிலிங் எஸ்பி அபிஷேக் அனைவருக்கும் ஃபார்வர்ட் செய்யப்பட்டது. தமிழக தலைமைச் செயலாளர் மனோஜிடம் போனில் பேசினார். மனோஜ், நீங்க அனுப்பி விடவே பார்த்தேன். என் மகன் தீபக் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டார்ஜிலிங் தான் கிளம்பி கொண்டிருக்கேன். இன்னும் சற்று நேரத்தில் ஃபிளைட் ஏறி அங்கு விரைவில் வந்து விடுகிறேன். என் பையன் தீபக், என் மகள் ஷாலினி, என் மருமகள் ஆகாஷ் ஆகியோரை கண்டுபிடித்து தர வேண்டும். நான் கண்டிப்பா முயற்சி செய்கிறேன். ஆனால் நீங்கள் உண்மையை கூறினால் தான் முடியும். ஏற்கனவே சந்தியாவை பற்றி நீங்கள் ஒன்றுமே கூறவில்லை. உங்கள் மகன் தீபக் காதலை பிரித்துதான் அதிதியுடன் திருமணம் செய்து வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் மருமகள் அதிதி மரணத்திற்கு காரணமாக சந்தியா மற்றும் தீபக்கை தான் வினை கூறியிருக்கிறான். அதற்கு அவன் கூறும் காரணமும் சரியாக பொருந்திருக்கிறது. தலைமை செயலாளர் கூறினார், நீங்கள் கூறியது போல் நான் அவர்கள் காதலை பிரித்தேன். ஆனால் என் மகன் தீபக் யாரையும் கொலை செய்திருக்க மாட்டான். அதுவும் அவன் மனைவி அதிதியை கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. சார், நீங்க உங்க மகனை காப்பாற்றி விட்டு அந்த சந்தியாவை மட்டும் இதில் சிக்க வைக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்ல மிஸ்டர் மனோஜ், ஏற்கனவே அவர்கள் காதலை பிரித்த காரணத்தால் என் மகனுக்கு என் மீது உள்ள பாசம் குறைந்து விட்டது. நான் மேலும் தவறு செய்ய விரும்பவில்லை. அந்த பெண் சந்தியாவை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் என் மகன் அவள் ரொம்ப நல்ல பெண் என்று கூறியிருக்கிறான். என் மகனும் நல்லவன். நான் உண்மையை தான் கூறுகிறேன். ஓகே சார், உங்கள் தகவலுக்கு நன்றி. நான் அவர்களை கண்டுபிடிக்க செல்கிறேன். டார்ஜிலிங் எஸ்பி அபிஷேக் மீண்டும் வந்து அந்த கொலைக்காரன் வினையை கைது செய்தனர். வினய் மற்றும் அதிதியின் தந்தை கமல்,
சாட்டர்ஜியிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் ஆஷிகா மற்றும் அஜய் சர்மாவின் தந்தை அனில் சர்மாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து அனில் சர்மா மைதிலிக்கு போன் செய்தார். நான் அனில் சர்மா பேசுகிறேன். டிஜிபி உங்கள் நம்பரை கொடுத்தார். என் மகள் ஆஷிகா கிடைத்து விட்டாள். அவள் அந்த அயோக்கியன் வினையிடமிருந்து தப்பித்து விட்டாள். ஓ அப்படியா, நல்ல விஷயம். ஆஷிகா தப்பித்து விட்டாள் என்று வினை கூறியிருந்தான். அவள் நலமாக வீடு வந்தது நல்ல விஷயம். அந்த தீபக் சந்தியா எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை பற்றி என் மகள் உங்களிடம் கூற வேண்டும் என்று சொன்னார். மைதிலி போனில் ஸ்பீக்கரில் மற்றும் ரெக்கார்டிங் ஆன் செய்தார். நாங்கள் அந்த வினையிடமிருந்து தப்பித்து வரும்போது ஒரு காரில் லிப்ட் கேட்டோம். அந்த காரில் இருந்தவர்கள் சந்தியா மற்றும் தீபக்கை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். நான் சற்று தூரம் தள்ளி உட்கார்ந்தே இருந்தேன். களைப்பாக இருந்த காரணத்தினால் தீபக் மற்றும் சந்தியா லிப்ட் கேட்க சாலைக்கு சென்றனர். அப்பொழுது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. பின்னர் அங்கிருந்து ஒரு வழியாக என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். என் தந்தையிடம் நடந்ததை கூறினேன். என்னுடைய தந்தை அனைவரையும் பற்றி கூறினார். அந்த கொலைகாரன் வினை, சிலிகுரி கமிஷனர், அந்த ஹோட்டல் ஓனர் மூவரையும் கைது செய்து விட்டீர்கள் என்று என் தந்தை சொன்னார். அதனால்தான் இந்த விஷயத்தை உங்களிடம் கூறலாம் என்று என் தந்தையை உங்களுக்கு போன் செய்ய கூறினான். அவர்கள் யார் கடத்தி சென்றார்கள் என்று தெரியுமா என மனோஜ் கேட்க, ஆஷிகா கூறினாள், தான் கடத்தியவர்களை சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் யார் இதற்கு காரணம் என்று எனக்கு தெரியும். சந்தியா என்னிடம் கூறியிருந்தாள். யார் என்று மனோஜ் கேட்க, அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆஷிகாவின் பதிலை. ஆஷிகா கூறினாள், அதிதியை கொலை செய்தது அந்த ஆகாஷ். இப்பொழுது தீபக் மற்றும் சந்தியாவை கடத்தியதும் அவன்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. எதற்காக அவன் அதிதியை கொலை செய்தான் என மனோஜ் கேட்டான். அதிதி தான் ஆகாஷின் பழைய காதலி. இருவரும் நெருக்கமாக பழகிவிட்டு அவர்களுக்கு நடந்த சண்டையினால் அதிதி அவனை விட்டு பிரிந்து தீபக்கை திருமணம் செய்து கொண்டாள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஆஷிகா. நான் இப்பொழுதே அந்த ஆகாஷை தேட முயற்சிக்கிறேன் என்று கூறினான். அதே நேரம் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு பாழடைந்த கட்டடத்தில் தீபக் மற்றும் சந்தியாவை வைத்திருந்தார்கள். ஆகாஷ் அவருடன் பேசினான். சாரி தீபக், நீ அதிதியை கல்யாணம் செய்யாமல் இருந்திருந்தால் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ பழைய நினைவுகளை மறந்து இருக்கும் இதே நேரத்தில் உன்னை கொலை செய்வது எனக்கு வருத்தமாக உள்ளது. சாரி சந்தியா, உன் நிலைமையும் என் நிலைமையும் ஒன்றுதான். நான் அதிதியை காதலித்தேன். அவள் எனக்கு துரோகம் செய்தாள். நீ தீபக் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தால் அவன் தன் தந்தையின் பேச்சை கேட்டு உனக்கும் துரோகம் செய்தான். நீ என்னுடன் இணைந்து இவர்களை பழிவாங்க உதவி செய்திருந்தால் நான் உனக்கு வேண்டிய உதவிகளை செய்து உனக்கு நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்து வைத்திருப்பேன். ஆனால் நாம் மீதி இருவரும் எதிரியாக இருக்கிறோம். சந்தியா உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் அந்த மோகன் என் மனைவியை அழைத்து சென்றிருக்கிறான். அவளிடம் அனைத்து உண்மையை முன்னிடம் கூறியிருப்பான். அவர்கள் இருவரையும் அழைத்து வருவதற்கு என்னுடைய ஆட்கள் அனுப்பியுள்ளேன். அவர்கள் வந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் ஒரு முடிவு கட்டுகிறேன். உன்னால் அது முடியாது மோகன். மோகன் வந்து எங்களை காப்பாற்றுவான். அவன் எதற்கு துணிந்தவன். உனக்கு தைரியம் இருந்தால் தீபக் கையில் கட்டியிருக்கும் கயிற்றை அவிழ்த்து விடு. பிறகு தெரியும் உன் நிலைமை. ஆகாஷ் கூறினான். தீபக் அவனுடன் எனக்கு ஏற்கனவே ஃபைட் சீன் நடந்திருக்கு. அவன் இருக்கும்போதுதான் அதிதியை கொலை செய்தேன். இப்பொழுது உன்னை கொலை செய்ய போகிறேன். தேவைப்பட்டால் மோகனுடன் ஒரு ஃபைட் சீன் வைத்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தீபக் கூறினான். எனக்கு இதற்கு முன்னால் நடந்த விஷயம் நினைவில் இல்லை. என்னால் அதிதியை காப்பாற்ற முடியாமல் போனது. ஆனால் இப்போது சந்தியாவை சாக விட மாட்டேன் என மனோஜ் மற்றும் அவனது குழுவினர் மேலும் மேற்கு வங்க காவல்துறையிடம் தீபக் சந்தியாவை தீவிரமாக தேடினார்கள். அதே நேரம் ஷாலினி மற்றும் மோகன் தீபக் சந்தியாவை மீட்க முயற்சி செய்யும் போது ஆஷிகாவின் ரவுடி கும்பலிடம் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களிடமிருந்து தப்பிக்க எப்படியாவது காவல்துறைக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று தீபக் சந்தியாவை மீட்க வேண்டும் என்று போராடினார்கள். அவர்களின் மொபைல் எல்லாம் வரும் வழியில் மிஸ் ஆகிவிட்டது. மேற்கு வங்க காவல்துறை ஷாலினியின் மொபைலை ட்ரேஸ் செய்து சென்ற இடத்தில் ஷாலினி கிடைக்கவில்லை. மோகனை அந்த ஆகாஷின் ஆட்கள் சுற்றி வளைத்தார்கள். மோகன் அவர்களுடன் சண்டை போட்டான். அப்பொழுது இவர்களை தேடி வந்த மேற்கு வங்க காவல்துறையினர் அந்த ரவுடிகளை கைது செய்து இவர்களை மீட்டனர். மனோஜிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மனோஜ், மைதிலி அனைவரும் வந்திருந்தார்கள். உடன் தமிழக தலைமை செயலாளர் மற்றும் மேற்கு வங்க டிஜிபி வந்திருந்தார். அவர்களுக்கு பாதுகாப்பு ஒரு போலீஸோட வந்திருந்தது. டார்ஜிலிங் விடிய தொடங்கியது. ஷாலினி தன் தந்தையை பார்த்தவுடன் ஓடி வந்து வாழத் தொடங்கினார். மனோஜ் மோகனை பார்த்து கேட்டான், நீங்கள் யார்? என் பெயர் மோகன். நான் சந்தியாவின் தம்பி. ஷாலினி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். என்னுடைய அக்கா சந்தியாவையும் மிஸ்டர் தீபக்கையும் காப்பாற்ற நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். மனோஜ் தலைமை செயலாளரிடம் டிஜிபியிடம் கூறினான். சார், நீங்க 2 பேரும் இங்கே இருக்க வேண்டாம். ஷாலினியை அழைத்து செல்லுங்கள். நான் மோகனுடன் சென்று அந்த ஆகாஷை கைது செய்து அழைத்து வருகிறேன். தீபக் மற்றும் சந்தியாவை பாதுகாப்பாக அழைத்து வருகிறேன். என்னுடைய குழுவினர் இருக்கிறார்கள். உதவிக்கு மேற்கு வங்க காவல்துறையும் இருக்கு. டிஜிபி கூறினார். நோ மிஸ்டர் மனோஜ், நானும் வருகிறேன். என் மாநிலத்தில் இப்படி நடப்பது எனக்கு வருத்தமாக உள்ளது. அந்த ஆகாஷை கைது செய்ய நான் விரும்புகிறேன். தலைமை செயலாளர் மற்றும் ஷாலினி ஆகியோரும் கூறினார்கள். தீபக் மற்றும் சந்தியாவை எப்படியாவது பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டும். அதனால் நாங்களும் வருகிறோம்.
ஓகே, நான் என் குழுவினருடன் முன்னே செல்கிறேன். மோகனை அழைத்து கொண்டு பின்னால் நீங்களும் மற்ற காவல்துறை அதிகாரிகளும் வாருங்கள். ஷாலினி மற்றும் மோகன் இருவரையும் கடத்தி செல்ல முயற்சி செய்த ரவுடிகளின் ஒருவனை அழைத்து கொண்டு ஆகாஷ் இருக்கும் இடம் நோக்கி சென்றார்கள். இவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆகாஷ் அவனுடைய ஆட்களை வைத்து இவர்களை தடுக்க முயன்றான். அடியாட்கள் 10 பேருக்கு மேல் இருந்தார்கள். அவருடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது ஆகாஷ் சில ஆட்களை வைத்துக்கொண்டு தீபக் சந்தியாவை அழைத்துக் கொண்டு தப்பிக்க முயற்சி செய்தான். அவனை தடுக்க முற்பட்ட 2 மேற்கு வங்க காவலர்களை துப்பாக்கி எடுத்து சுட்டான். அவர்கள் சற்று விலக அவர்களின் கைகளில் தோட்டாக்கள் உரசி கொண்டு போனது. அவர்களை திரும்ப சுட முயற்சிக்கும் போது மனோஜ் ஆகாஷ் மீது பாய்ந்து தாக்கினான். இதை எதிர்பார்க்காத ஆகாஷ் மனோஜை திரும்பி தாக்க முயற்சித்தான். ஆனால் மனோஜ் கொடுத்த அடி பலமாக ஆகாஷ் மேல் விழுந்தது. மோகன், தீபக் மற்றும் மனோஜ் மூவரும் ஒவ்வொருவராக ஆகாஷை தாக்க அவன் நிலை குலைந்து விழுந்தான். இப்பொழுது மனோஜ் அவனிடம் விசாரித்தான். மற்ற அனைவரையும் போலீஸ் கைது செய்தனர். தமிழக தலைமை செயலாளர், மேற்கு வங்க டிஜிபி மைதிலி, மித்ரா, பிரதாப், ரித்திக், தீபக், சந்தியா, மோகன், ஷாலினி என அனைவரும் இருந்தார்கள். மனோஜ் அவனிடம் கூறினான், நீ தற்போது செய்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. எங்களை தாக்க முயற்சித்ததும் தீபக் சந்தியாவை கடத்தியது. அதனால் நீ தப்பிக்க முடியாது. நீ காவல்துறையிடம் கூட சுட முயற்சித்த காரணம் ஒன்று போதும். உன்னை என்கவுண்டரில் இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியும். அதனால் உண்மையை சொல்லிவிடு. அவன் உண்மையை கூறினான். அதிதியை காதலித்து பின்னர் அவளை பழிவாங்க ஷாலினியை திருமணம் செய்ததும் இறுதியில் அதிதியை மலை உச்சியிலிருந்து கீழே விழ செய்து கொலை செய்தது என்ற அனைத்தையும் கூறினான். மேலும் சில விஷயங்களை கூறினான். தீபக் என்னிடம் சண்டையிட்டான். அப்பொழுது எனக்கும் அவனுக்கும் நடந்த சண்டையில் தீபக் ஒரு பள்ளத்தில் சறுக்கி கொண்டு விழுந்தான். இருட்டில் அந்த பகுதி சரியாக தெரியவில்லை. ஆனால் தீபக் இறந்து போக வாய்ப்பில்லை என்று எனக்கு தோன்றியது. அப்படியானால் அதிதியின் அருகில் இருந்த அந்த ஆண் சடலம் யாருடையது என்று மனோஜ் கேட்டான். மேலும் உனக்கு உதவி செய்த போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர், அவரை டார்ஜிலிங் எஸ்பி அபிஷேக் கைது செய்து விட்டார். மேலும் அந்த டாக்டர் உண்மையை கூறிவிட்டார். அதிதி இருந்த அதே நாளில் தான் அந்த பிணமாக அருகில் கிடந்த ஆணும் இறந்து இருப்பான் என்று. நீதான் அவனை ஏதாவது என்று மனோஜ் கேட்கும்போது ஆகாஷ் உடனே மறுத்தான். இல்ல, அந்த வழியா ஒரு கார் வந்தது. அதில் அதிதியின் அண்ணன் வினய் வந்து கொண்டிருந்தான். காரை நிறுத்திவிட்டு டிக்கியை திறந்து பார்த்தான். அதில் ஆண் மற்றும் பெண் பிணமாக இருந்தார்கள். நான் மற்றும் எனது ஆட்கள் மறைந்திருந்து பார்த்தோம். அவன் டிக்கியை லாக் செய்துவிட்டு காரை லாக் செய்யாமல் போனில் யாருடன் பேசிக்கொண்டு சென்றான். சிக்னல் கிடைக்காமல் கொஞ்சம் தூரம் தள்ளி சென்றான். அந்த சமயத்தில் எனது ஆட்கள் உதவியுடன் அந்த ஆண் சடலத்தை தூக்கி வந்து அந்த காட்டு பகுதியில் மறைத்து கொண்டேன். திரும்பி வந்து வினய் அந்த காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அந்த ஆண் சடலம் ஏற்கனவே அடையாளம் தெரியாமல் கொடூர விலங்கு தாக்கியது போல் இருந்தது. பின்னர் அந்த சடலத்தின் மேலே இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டரின் பணம் கொடுத்து இறந்தவன் தீபக் தான் என்று கூற வைத்தேன். ரித்திக் கூறினான். பாஸ், நாம நினைத்தது போலவே அந்த முத்துவின் நண்பன் சடலம்தான் தீபத்திற்கு பதிலாக இவன் உபயோகப்படுத்தியது. ஆம் ரித்திக். மேலும் 2 சிஐடி ஆபீசர் பற்றி மனோஜ் விசாரித்தான். அவர்களை கொலை செய்து புதைத்து விட்டதாக கூறினான். அந்த இடம் எது என்று கேட்டான். அவர்களின் சடலத்தை மீட்க உத்தரவிட்டான் மனோஜ். மனோஜ் எஸ்பி அபிஷேக்கிடம் போன் செய்து பின்னர் நடந்த விஷயங்களை கூறினான். அவர் கூறினார், மிஸ்டர் மனோஜ், அந்த காதல் ஜோடிகள் இறந்த பெண் மற்றும் கார் மீட்கப்பட்டது. ஆண் சடலத்தை தேடிக் கொண்டிருந்தேன். நீங்கள் இப்பொழுது அதற்கு விடையளித்து விட்டீர்கள். போன் கட் செய்துவிட்டு பிரதாப் ஒரு நிமிஷம் என மனோஜ் சொல்ல, எஸ் சார் என்றான் பிரதாப். நீங்கள் அந்த இறந்து போன காதல் ஜோடிகளின் நண்பன் உத்திவிடம் பெற்றோர்களிடம் இந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்ட விஷயத்தை கூறிவிடுங்கள். ஓகே சார் என்று சொல்லி பிரதாப் சென்றான். தற்போது ரித்திக்கை அழைத்து கொலை செய்யப்பட்ட 2 சிஐடி ஆபீசர் குடும்பத்திற்கும் தகவல் தெரிவிக்க சொன்னான். ரித்திக் ஓகே பாஸ் என்று பதில் கூறி சென்றான். ஆகாஷ் அந்த காவலர்களின் பிடியில் இருந்து தப்பித்து அவன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அருகில் இருந்த சந்தியாவின் கழுத்தில் வைத்து சந்தியாவை அழைத்து கொண்டு சென்றான். தடுக்க வந்த தீபக்கை தள்ளிவிட்டான். தீபக் தலையில் அடிபட்டது. தீபக் மறுபடியும் விடாமல் அவனை தொடர்ந்து சென்றான். அனைவரும் அவனை தொடர்ந்தார்கள். மோகன், தீபக் உட்பட அனைவரும் ஆகாஷை பின்தொடர்ந்தார்கள். ஆகாஷ் சந்தியாவை இழுத்துக்கொண்டு கோபத்தின் மலை உச்சியை நோக்கி சென்றான். எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் மேகவாக வேலை ஏறினான். தலையில் அடிபட்ட தீபக் இந்த இடத்தை பார்த்தவுடன் அவனுக்கு அதிதியை ஆகாஷ் தள்ளிவிட்டது ஞாபகம் வந்தது. அவனுக்கு என்ன நடந்தது என்று புரிய வந்தது. ஏனென்றால் இந்த இடத்தில்தான் அதிதியை ஆகாஷ் தள்ளிவிட்டான். சந்தியா கழுத்தில் கத்தியை வைத்துக்கொண்டு மிரட்டினான். தீபக், மோகன் மற்றும் மனோஜ் மூவரும் ஆகாஷ் நிற்கும் மலைப்பகுதியில் இருந்து கொஞ்சம் அருகில் இருந்தனர். அவர்களுக்கு சற்று அருகில் டிஜிபி இருந்தார். அவர்கள் அருகில் வராதீர்கள் என்று மிரட்டுக் கொண்டிருந்தான். அப்போது அனைவரும் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்த போது தன்னுடைய நவீன ரக துப்பாக்கியை கொண்டு மேற்கு வங்க டிஜிபி அவனது கையை குறிப்பார்த்து துப்பாக்கி ட்ரிகரை அழுத்த குண்டு சரியாக அவன் கையை துளைத்தது. அவனிடமிருந்து விலகி சந்தியா வரும்போது திடீரென்று பலத்த காற்று அடித்தது. வலியால் துடித்த ஆகாஷ் சந்தியாவை பிடிக்க முயன்ற போது காற்றின் வேகம் தாங்காமல் நிலை தடுமாறி மலையிலிருந்து விழுந்தான். சந்தியாவும் தடுமாறி விழப்போக சரியாக தீபக் சந்தியாவை தாங்கி பிடித்தான். இவை அனைத்தும் மனோஜ் தன்னுடைய உடையில் பொருத்தியிருந்த
ரகசிய கேமராவில் வீடியோவாக பதிவானது. மலை உச்சியிலிருந்து விழுந்து மரணமடைந்த ஆகாஷின் உடலை மீட்க காவல்துறைக்கு டிஜிபி உத்தரவிட்டார். அனைவரும் பத்திரமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். அனைவருக்கும் ஓய்வு எடுத்து மாலை நேரத்தில் ஒன்று கூடினார்கள். தலைமை செயலாளர்களின் கெஸ்ட் ஹவுஸில் அனில் சர்மா, ஆஷிகா, கமல் சாட்டர்ஜி, தீபக், சந்தியா, மோகன், ஷாலினி, சந்தியாவின் தந்தை சவுந்தர், தலைமைச் செயலாளர் மனோஜ், மைதிலி, பிரதாப், ரித்திக், மித்ரா, அரவிந்த் மற்றும் அசோக் அனைவரும். மனோஜ் மற்றும் மைதிலி சந்தியா மற்றும் மோகனிடம் சில கேள்விகளை கேட்டார்கள். வினய் மற்றும் ஆகாஷ் தான் கொலைக்காரர்கள் என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்? சந்தியா கூறினால், பள்ளத்தில் விழுந்த தீபக்கை அங்கு உள்ள மலை கிராம மக்கள் காப்பாற்றி அந்த கிராமத்திற்கு கேம்ப் டூட்டி பார்க்க வந்த லேடி டாக்டரிடம் அழைத்துச் சென்றார்கள். அந்த டாக்டர் எனக்கு நன்கு தெரிந்த டாக்டர். நான் தீபக்கை காதலித்தது அவருக்கு தெரியும். அதனால் எனக்கு தகவல் கொடுத்தார். தீபக் பழைய நினைவு மறந்திருந்தார். நான் அந்த டாக்டரிடம் கெஸ்ட் ஹவுஸில் தீபக்கை வைத்து பார்த்து கொண்டேன். சந்தியா தொடர்ந்து கூறினாள். தீபக் இறந்து விட்டார் என செய்தி வந்தது. எனக்கு இது பொய்யான தகவல் என்று தெரிந்தும் தீபக்கின் உயிருக்கு யாரால் ஆபத்து என்று யோசித்தேன். அதை கண்டுபிடிக்கும் வரை தீபக்கை பத்திரமாக வைத்திருந்தேன். அந்த வினய் நல்லவன் இல்லை என்று தெரியும். ஏற்கனவே என்னை மிரட்டியிருக்கிறான். அதே போல் அஜய் சர்மா இறந்த பிறகு எனக்கு வினய் மீது சந்தேகம் அதிகமாகிவிட்டது. ஆனால் என் தம்பி மோகன் கூறினான், ஆகாஷ் தான் தீபக்கை கொலை செய்ய முயன்றிருக்கிறான் என்று. அஜய் சர்மாவை வினய் கொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் அதை ஆகாஷிடம் நான் சொன்னேன். அப்பொழுதுதான் வினய் எங்களை கடத்தினான். மோகனுக்கு எப்படி தெரியும் ஆகாஷ் அதிதியை கொலை செய்தது? தற்போது மோகன் கூறினான், மிஸ்டர் தீபக் மூலமாக எனக்கு ஷாலினி அறிமுகம். நான் அவளை காதலித்தேன். ஆனால் அவள் என்னை காதலிக்கவில்லை. தன் தந்தை பார்த்து வைத்த ஆகாஷை திருமணம் செய்து கொண்டாள். நான் அவள் நினைவில் சோகமாக இருந்தேன். அப்பொழுது எனது நண்பன் ஒருவனர் நடந்ததை கூறி வந்தேன். ஷாலினி திருமணமான புகைப்படத்தை காண்பித்தேன். அதில் அதிதியும் இருந்தாள். இதை பார்த்த என் நண்பன் கூறினான், ஆகாஷ் மற்றும் அதிதி இருவருமே நல்லவர்கள் இல்லை. மேலும் இருவரும் காதலித்து நெருங்கி பழகி வந்தார்கள். இருவரும் தனக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர்கள் என்றும். ஆகாஷ் மற்றும் அதிதி என் நண்பன் படித்த கல்லூரியின் சீனியர். எனக்கும் ஷாலினிக்கும் பொதுவாக ஒரு தோழி இருந்தாள். அவள் மூலமாக ஷாலினி நன்றாக இருக்கிறாள் என்பதை அறிந்தேன். ஆனால் சிறிது காலத்தில் அதிதி கொலையாக ஷாலினிக்கும் ஆபத்து வரும் என்று நினைத்தேன். டார்ஜிலிங்கில் உள்ள எங்கள் தோழி வீட்டுக்கு அவள் வரும்போது உண்மையை கூறிவிட்டேன். அப்பொழுதுதான் அந்த ஆகாஷ் தீபக் மற்றும் சந்தியாவை கடத்தியிருக்கிறான் என்று ஆசிகாவும் என்னிடம் போனில் கூற, அவர்களை காப்பாற்ற செல்லும் போதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தது. கமல் சாட்டர்ஜி தன் மகன் வினய் செய்த தவறுகளுக்கு அனைவரிடம் மன்னிப்பு கேட்டு தீபக் சந்தியா வாழ்க்கையில் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகளாக அவளை கூறி அவளுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைப்பதாக கூறினார். மேலும் தன் மகனால் கொலை செய்யப்பட்ட 6 பேரின் குடும்பத்திற்கும் தன்னுடைய சொத்திலிருந்து ஒரு பெரும் பகுதியை ஒதுக்கி அவர்கள் குடும்ப நலனுக்கு உபயோகப்படுத்தப்படும் என்று கூறினார் கமல். அனில் சர்மா கூறினார், என்னிடம் நிறைய பணம் உள்ளது. நீங்கள் என் மகன் அஜய்க்கும் கொடுத்த இருந்த நஷ்டஈடு வேண்டாம். கஷ்டப்படும் ஏழைகளுக்கு பயன்படுத்துங்கள் என்று கூற கமல் சம்மதித்தார். தமிழக தலைமை செயலாளர் கூறினார், மரணமடைந்த 2 ஜிஎஸ்டி ஆபீசர்களுக்கும் குடும்பத்திற்கு என்னுடைய சொத்தில் இருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படி செய்கிறேன். மனோஜ் ஷாலினியை பார்த்து சொன்னான், உங்கள் கணவரின் சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு தான் வந்து சேரும். அவள் இறந்து போனதால் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் கூறினாள், எனக்கு அந்த அயோக்கியின் பணம் தேவையில்லை. என் தந்தையின் சொத்துக்கள் நிறைய உள்ளது என. மனோஜ் கூறினான், இல்ல ஷாலினி, நீங்க அந்த சொத்துக்களை வைத்து நிறைய நல்லது செய்யலாம். பலருடைய படிப்பு செலவுக்கு, மருத்துவ உதவிக்கு. மேலும் மோகன் ஒரு தனியார் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை வைத்து ஆகாஷின் கம்பெனிகளை நிர்வகிக்க சொல்லலாம். ஆனால் அவள் சம்மதித்தாள். சீஃப் செக்ரட்டரி சார், எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது, உங்களிடம் சொல்லலாமா என்று மனோஜ் கேட்க, தாராளமாக மிஸ்டர் மனோஜ். சந்தியாவுக்கு சம்மதம் என்றால் தீபக்கிற்கும் சந்தியாவுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அதே போல் மோகனுக்கும் ஷாலினிக்கும் சம்மதம் என்றால் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம். நான் இப்பொழுதே ரெடி மிஸ்டர் மனோஜ் என. என் மகன் தீபக் உயிரோட வந்து அவனுக்கு மறந்து போன நினைவுகள் திரும்பிவிட்டது. இனிமேல் நான் அந்தஸ்து வெடி பிடித்தவனாக இருக்க மாட்டேன். அவர் தீபக், சந்தியா, ஷாலினி, மோகன் ஆகியோருக்கு சம்மதம் என கேட்டார். அனைவரும் சம்மதித்தனர். தலைமை செயலாளர் மனோஜ் மற்றும் அவனுடைய குழுவினருக்கு நன்றி சொன்னார். மேலும் தமிழக அரசாங்கம் சார்பில் அனைவருக்கும் பதவி உயர்வு, ரிவார்ட் அனைத்தும் வழங்கப்படும் என்று கூறினார். மைதிலி மற்றும் மித்ரா இருவருக்கும் நன்றி கூறினார். அவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்களாக இல்லாவிட்டாலும் பிரைவேட் இடைவிட்டாக இந்த மரணங்களை பற்றிய உண்மைகளை கண்டுபிடித்ததில் முக்கிய பங்கு உண்டு. அவர்களுக்கும் அரசாங்கம் சார்பில் பரிசு உண்டு என கூறினார். மேலும் அவர்களின் டிடெக்டிவ் கம்பெனிக்கு இந்த கேஸ் மைதிலி மற்றும் மித்ரா வேலை செய்ததற்கான பேமெண்ட் ஃபீஸ் தர வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. ரித்திக் கேட்டான், சார், எனக்கு ஒரு வேண்டுகோள். எஸ் ப்ளீஸ் டெல் மீ ரித்திக். ஒரு 3 நாட்கள் லீவ் கொடுத்தால் இந்த டார்ஜிலிங்கில் ஓய்வெடுத்து விட்டு வருகிறேன். அவர் சிரித்துவிட்டு, அனைவருக்கும் 1 மாதம் விடுமுறை அளிக்கிறேன். எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் செல்லலாம். சார், உண்மையாவா சொல்றீங்க? உண்மைதான். நீங்க அனைவரும் 9 மரணத்திற்கு காரணம் மற்றும் கொலையாளிகளை சிறிது நாட்களை கண்டுபிடித்து சாதனை செய்து இருக்கும் காரணத்தினால் உங்களுக்கு விடுமுறை அளிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. பின்னர் அனைவரும் மேஜிஸ்ட்ரேட் இல்லத்துக்கு சென்று வாக்குமூலம் அளித்தனர்.
கொலையாளி வினய் அவன் செய்த கொலைகளை வாக்குமூலமாக அளித்தான். ஆனால் அப்பொழுது அந்த விபரீதம் நடந்தது. கொலைகாரன் வினய் நெஞ்சுவலி வந்து இறந்து போனான். 2 நாட்கள் கழித்து அனைவரும் சென்னை வந்து சேர்ந்தனர். மைதிலியின் வீட்டில் அனைவரும் கூடியிருந்தார்கள். எந்த ஊருக்கு சுற்றுலா செல்லலாம் என்று பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது 4 பேரும் மனோஜிடம் கேள்வி கேட்டார்கள். பாஸ், அந்த ஈசிஆர் பேய் எதற்காக நம்ம துரத்தியது என ரித்திக் கேட்டார். சார், எதற்காக அந்த டவ் ஹில்ஸ் தலையில்லா சிறுவன் நமக்கு விபத்து ஏற்படுத்த பார்த்தான் என பிரதாப் கேட்டார். மாமா, அந்த கொலைகாரன் வினய் நெஞ்சுவலி வந்து இருந்ததுக்கு நம்ப முடியல என மித்ரா கூறினார். அதேபோல் ஆகாஷ் அந்த மலை உச்சியிலிருந்து விழுந்ததையும் நம்ப முடியவில்லை. ஏதோ ஒன்று அவனை தள்ளியது போன்று இருந்தது என மைதிலி கூறினார். மனோஜ் அனைவருக்கும் பதில் கூறினார். ரித்திக், நீ அந்த பேயிடம்தான் அதை கேட்க வேண்டும். பிரதாப், நீ அந்த தலையிலா சிறுவனிடம்தான் உன்னுடைய கேள்விக்கான பதிலை கேட்க வேண்டும். நீங்கள் இருவரும் சென்று கேட்டு வாருங்கள். ஐயோ வேண்டாம் பாஸ், ஏற்கனவே நம்ம மக்கள் மற்றும் நாங்கள் நிறைய ட்விஸ்ட் சந்தித்து விட்டோம். இந்த கதையில இனிமேல் எந்த லக்கும் வேண்டாம். எங்களுக்கு தலை சுற்றி விட்டது. இத்தனை ட்விஸ்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்க மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். இறுதியாக மைதிலி மற்றும் மித்ராவிடம் கூறினான். அந்த வினய் மற்றும் ஆகாஷ் இருவரும் நல்லவர்கள் இல்லை. அவர்களுடைய மரணம் இயற்கையாகவும் இருக்கலாம், அல்லது அவர்களால் இறந்து போனவர்கள் பேயாக வந்து அமானுஷ்ய மரணத்தை கொடுத்திருக்க வாய்ப்பும் இருக்குது. என்னிடம் எதற்கும் தெளிவான பதில் இல்லை, ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகில் இது போன்ற மரணங்கள் புதிதல்ல. நன்றி. இது போன்ற டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.